அன்பானவர்களே, இந்த செஷன்ல இந்த இருக்கையில நாம் துரிய தவ விளக்கம் அதை பத்தி சிந்திச்சுட்டு அதன் பிறகு துரிய தவம் ஏற்றிருக்கிறோம். இப்போ நான் முதல்ல அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு கவிதை பாடினேன், மகரிஷினுடைய கவிதை. சென்னி அப்படின்னா துரியம், தென்புலத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு நம்ம துரிய தவம் செய்ய முடியுமா? நேரடியா நேரடியா துரிய தவம் செய்யப்படாது. 1 2 3 4 படின்னு வரிசையா படியேறித்தானே வர்றோம். அது மாதிரி மேல்நிலை தவங்களும் சரி ஆக்கினையில ஆரம்பிச்சு தான் கொண்டு போகணும். ஏன் ஒவ்வொரு இடத்துல ஏன் எதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆக்கினை எப்பேர் கொண்ட இடம்? மாஸ்டர் கிளாண்டு, ஹைப்போதாலமஸ் சொல்லக்கூடிய தலைமை சுரப்பியில 2 சுரப்பிகள். இதுக்கு முன்னதாக இந்த பிட்யூட்டரியை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 25 வருஷமா தான் பீனியல் பிட்யூட்டரி இரண்டும், ஏன்னா உடலுக்கு மனதுக்கு மையம் அப்படிங்கிற அளவுல அதான் தலைமை சுரப்பியாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாம இங்க ஆரம்பிச்சு ஆக்கினையில் ஆரம்பிச்சு அப்புறம் துரியம் போறது. அப்ப 2 எண்டோகிரைன் கிளான்ஸும் நாளமில்லா சுரப்பிகளும் நல்ல முறையில் இயங்கணும் அப்படிங்கிறது அதுதான் விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கங்களை மகரிஷி கொடுக்குறாங்க. சரி, இதை நம்முடைய முன்னோர்களாக இருந்தவங்க இந்த ஆக்கினை தவத்தை பத்தி என்ன சொன்னாங்க, மகரிஷி என்ன சொல்றாரு, அப்போ நமக்கு இந்த உடலாலும் மனதாலும் விஞ்ஞானபூர்வமாக நாம் என்னென்ன நன்மைகளை பெறுறோங்கிறது அந்த அறிவுக்கு நமக்கு பொருத்தமா இருக்கணும் இல்லையா? அதை பத்தி நாம் இப்ப சிந்திக்க இருக்கோம். இப்போ நம்ம உடல்ல நாளமில்லா சுரப்பிகள் எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்கு. அது மெய்ஞானிகள் சொல்லும் போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை, துரியம், 7 நிலை கம்பம் அப்படின்னாங்க. தண்டத்தை ஆயுதமாக உடையவர் தண்டாயுதபாணி. தண்டம்னா எது? முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டை ஒட்டித்தான் இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மூலாதாரம் இவங்க சொல்றது, அத இவங்க சொல்லும்போது செக்ஷுவல் கிளாண்ட், அட்ரினல், பான்கிரியாஸ், தைமஸ், தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்டரி, பீனியல் அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவியலார் சொல்லக்கூடிய பேர். சக்கரங்கள் அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சக்கரம் ஃபிட் பண்ணி இருக்கு போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுழன்று கொண்டு இருக்கு. சுழற்சியெல்லாம் சக்கரம்னு சொன்னாங்க அந்த காலத்துல. அதனால இத மகரிஷி இன்னைக்கு சொல்லும் போது துணை ஜீவகாந்த மையங்கள்ன்றார். துணை ஜீவகாந்த மையங்கள். இந்த ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பியும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை, ஜீவகாந்த சக்தியை தனக்குள்ளார தேக்கி வச்சு அது எந்தெந்த உறுப்புகளுக்கு சப்ளை பண்ணணுமோ கொடுத்து சரியான முறையில் இயங்கினா உடலும் சொன்ன பேச்சு கேட்குது, மனசும் சொன்ன பேச்சு கேட்குது. ஆனா மனிதன் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு துன்பம். கொஞ்சம் முன்னாடி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, எங்க பசங்களை இதுல எப்படியாவது ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? நாங்க முதல் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். யார்கிட்டையும் இது நல்லதுன்னு எடுத்து சொல்லும் போது அவங்க கொஞ்ச நாள் ஆகும். அவங்க வினைப்பதிவுக்கு ஏற்பதான் இருக்கு. அது புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் நாம் அவங்களுக்கு மாடல்களாக இருக்கணும். முதல் நாம் அவங்கள வாழ்த்த பழகணும். மன உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்துச்சுன்னா அவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதான் முன்னாடி வந்து நிற்கும், வாழ்த்தவே முடியாது. அதனாலதான் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் 1 to 40ங்கிற சுழல் வேகம். அதுல 14 to 40 சைக்கிளிங் பர் செகண்ட் அப்படிங்கிறது பீட்டா வேவ். அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அதுக்கு உரிய கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. மன அலைச்சூழலை அளக்கும் கருவி என்ன பேருங்க? எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அந்த கருவியை ஒரு ஆளுக்கு எல்லாம் பொருத்தி வச்சு ஹெல்மெட் மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. சுவிட்சை போட்டாங்க.
14, 13, 15 இப்படி போக வர அப்படியே இருக்குது. திடீர்னு 25ன்னு போச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க. உனக்கு இப்ப என்ன நினப்பு வந்தது சொல்லுடான்னாங்க. அவன் என்ன சொல்றான், எனக்கு இப்ப தொழில பெரிய நஷ்டமாயி போச்சு, பணம் வேண்டியதா இருக்கு, எங்க மாமனார் 35 ரூபா நகை ஓடுறேன்னு கல்யாணத்தை சொல்லிவிட்டு அந்த ஆள் போடவே இல்லை. அந்த ஆள் நினைப்பதே எனக்கு வந்துச்சு. அதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, கவலைப்படுறது, வருத்தப்படுறது, இப்படி இருக்கக்கூடிய எண்ணங்கள் வருதுனாக்க அப்ப எல்லாம் அது 14க்கு மேல போகுது. 40க்கு மேல போயிட்டா மனுஷன் செத்து போயிடணும். 1க்கும் குறைஞ்சு போயிட்டா மனுஷன் செத்து போயிடணும். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கம் இயங்கிட்டு இருக்கணும்னா பர் செகண்ட், ஒரு வினாடிங்கிற ஒரு சொடக்கோட நேரத்துல 1:40ங்கிற சுழல் வேகத்துல தான் இருக்கும். இதை 4ஆ பிரிக்கிறாங்க. அதுதான் 14ல இருந்து 40ங்கிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. மனம் போன போக்கினிலே போக வேண்டாம். நமக்கு மனம்னா என்னன்னு தெரியலையே. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்களும் இல்லைங்கிறார். இப்ப இந்த மனம் அது பாட்டுக்கு எண்ணங்கள் 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 அது பின்னாடியே போய் போய் வாழ்ந்து பழகிட்டோம். எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம், மைண்டு. எண்ணங்கள்ங்கிறது எப்படி வருது? கண்ணால கண்டு, காதால கேட்டு, முக்கால முகர்ந்து, நம்முடைய புலன்களை கொண்டு எதையெல்லாம் என்ஜாய் பண்ணுகிறோமோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் ஆக மூளை செல்கள்ல பதிவாகிறது. அனுபோகங்கள் எல்லாம் அனுபவங்களாகின்றன. உங்களுக்கு 1ஆம் நிலை அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல்ல சொன்னாங்க, எண்ணம்னா உயிரின் 10 படித்தல எழுச்சி நிலை தான் எண்ணமாக மலருது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், இந்த 7 நிலை எல்லா ஜீவன்களுக்கும் பொது. அடுத்தது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 3ம் மனிதனுக்கு மட்டுமே உரிய 6வது அறிவுக்குரிய சிறப்பு. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு 3ஐயும் கணிக்க கூடியது இந்த 6வது அறிவினுடைய சிறப்பு. முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இதத்தான் திரிகால ஞானம். திரிகால ஞானின்னா சாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, ஏதோ ஜடாமுடி போட்டுக்கிட்டு காஷாயம் கட்டிக்கிட்டு அப்படி போறவன் தான் திரிகால ஞானி அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க நானு எல்லாருமே 6வது அறிவு பெற்றவங்க எல்லாருமே திரிகால ஞானியை தான். அதை சிந்தித்து செயல்படும் போது அந்த 6வது அறிவு நன்மையான ஒரு பயன்களையே விளைவை கொடுக்கும் செயல்கள்ல. இப்போ இந்த மூலாதாரம்ங்கிற இடத்துல உயிர் சக்தி 14 வயசுக்கு மேல அதிகமாக தேங்கி இருக்கு. அது கீழ்பட்ட நிலையில இருக்கிற வரைக்கும் 14ல இருந்து 40ங்கிற மன அலைச்சுழல் வேகம் தான் எல்லா மனிதர்களுக்கும் அமைது. காரணம், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், கோடான கோடி பிறவி எடுத்து வந்தோம். இதுல நம்முடைய கருவின் வழியே, வித்தின் வழியே சில எண்ணங்கள் வரலாம், செயலாக மலரலாம் என்று எண்ணங்கள் பத்தி படிக்கும்போது சொன்னாங்க. பிறர் மன தூண்டலால் சில எண்ணங்கள் எழலாம், செயலாக மலரலாம் சொன்னாங்க. இப்ப இந்த 2ம் நமக்கு முதல் விதியாக்கி கொடுக்கப்பட்டது. நாம் பிறக்கும் போதே நம்ம பெற்றோர்கள் மூலமாக வந்த எண்ணங்கள், பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் நாம சேர்த்து வச்சது, இதுதான் நம்மளை திருப்பி திருப்பி அதையே செய்ய வைக்குது. அதே எண்ணத்தை ஒரு எண்ணம், அப்புறம் சொல், செயல், செயலுக்கு விளைவு. இது எப்ப பார்த்தாலும் துன்பம், அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இல்லை இல்லை இல்லைங்கிறதுலயே இருக்கு அந்த மனசு. அது கீழ்நிலையிலே இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால மேல்நிலைக்கு அந்த உயிர் சக்தியை கொண்டு வரணும்னு சொன்னாங்க முன்னாடி இருந்த நம்முடைய பெரியவங்க. அதுக்கு குறைந்தது 12 ஆண்டுகள் ஆகும். குறைந்தது 12 ஆண்டுகள். மகரிஷி சொல்றாங்க ஒரு கவிதையில, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னே நீ அவிடத்தே நிலைக்க உன் பேதமற்ற நிலை கடவுளாய் மாறும்ன்றார். இப்போ என்னைக்கு நம்ம ஆக்கின தீட்சை எடுத்தோமோ அன்னைக்கே நிலையில் அறிவுங்கிறத உணர்ந்தாச்சு. அலைஞ்சுகிட்டே இருந்தா மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, அறிய நினைக்க வேண்டும். அப்ப அங்க மூலாதாரம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி அதிகமாக தேங்கி இருக்கிறது. ஒரு பகுதியை மேல எழுப்பி காந்தம் இரும்பை இழுக்கிற மாதிரி உணர்ந்தவர்கள் மூலமாக மேல தொட்டு
புருவ மையத்துல காமிச்சிட்டாங்க. இதே பேர் கொண்ட இடம் மாஸ்டர் கிளாண்ட். இந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளையும் தன்னோட கட்டுக்குள் வச்சிருக்கக்கூடியது, உடலுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அப்போ அந்த ஒரு அற்புதமான இடம், அது மனோமயமாகவும் செயல்பட்டு இருக்கிறதுனால உயிரை அங்க உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ 14 இருந்து 13, 12, 11, 10, 9, 8ங்கிறது ஆழ்பா அலை. அது தூக்க நிலையில வர்றது. தூக்கம் அப்படின்னா அது உறக்கம். நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளவோ வேலைகள் செய்யறோம், அப்புறம் உறங்கிடுறோம். உறக்கத்தின் போது நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாம ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருக்கோம், எத்தனையோ தடவை அந்த சம்பவங்கள் நடக்கும். அங்க போய் நல்லா படுத்து தூங்கியிருப்போம். காலையில எழுந்த உடனே அந்த வீட்டுக்காரவங்க வேகமா வருவாங்க, வந்து கேட்பாங்க, நல்லா தூங்குனீங்களா கேட்பாங்களா இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, தூங்குனாங்களா என்னன்னு கேட்டுக்குவோம். அப்படி நல்லா தூங்குனீங்களா, நம்மளும் தூங்கணுமோ இல்லையோ, ஆனா என்ன சொல்லுவான், நல்லா தூங்கணுங்க. உடனே அவங்க திருப்பி கேட்பாங்க, நீங்களே தூங்கிட்டீங்க, நல்லா தூங்குனதாக சொல்றது எது? தூங்கும்போது நம்முடைய நினைப்பு இல்லையே. ஆனா இப்ப உறக்கத்தின் போது நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிறோம். பகல் முழுவதும் நம்முடைய கடமைகள் செய்து அல்லது சும்மாவே உட்கார்ந்து இருந்தா கூட நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறிட்டே இருக்கு. பழைய அணுக்கள் எல்லாம் வெளியேறி போயிட்டே இருக்கு. கழிவுகள் மூலமாகவும் வெளியேறிட்டு இருக்கு, எண்ணங்கள் மூலமாக வெளியேறிட்டே இருக்கு. அப்ப அங்க குறைவு விடுது. இப்ப குறைவு விடுறத ரீசார்ஜ் பண்ணணும், ரெக்யூப் பண்ணணும், சமப்படுத்திக்கணும்னா அதுக்குதான் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம்னு 2 வகையான நரம்பு மண்டலம் நமக்குள்ள செயல்பட்டு இருக்கு. மனம் விரும்பி நரம்பு மண்டலம் ஆஃப் பண்ணிருது. இயற்கை, அதான் இயல்பாக நடக்கிறதெல்லாம் இயற்கை. இப்போ தானாக நடக்கக்கூடிய செயல், ராத்திரி சாப்பிட்ட இட்லி உள்ள செரிமானம் ஆயிட்டு இருக்கு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு, காற்று ஓடிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியை இழுத்துக்கிறது, செலவு தவிர்க்கப்படுகிறது. தூங்குறதால கண்ணு பாக்குறது இல்ல, கையை ஆட்டுறதுல, பேசுறதுல, வேலை செய்யறது இல்ல. அப்ப செலவு தவிர்க்கப்படுகிறது. அப்ப அந்த குறைவை நிறைவு பண்ணிக்கணும்னாக்க உறக்கத்தின் போது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தி, பூமியுடைய மையப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சக்தி, காற்றிலிருந்து வரக்கூடியது, இது எல்லாம் ஈர்த்து கொள்ளுது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்க அறிவு செய்யற வேலை. அப்போ அதே நிலை இருக்கணும், ஆனா தூங்கப்படாது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணனாங்க. அதுதான் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச வேலை. அதான் ராஜ யோகம், குண்டல் யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் என்றால் ஒன்றுபடுத்துதல். எதை ஒன்றுபடுத்துறோம்? இந்த மனதை அமைதியா வச்சுக்கணும்ன்றாங்க. இப்ப இந்த மனதுக்கு மூலம் எது? உயிர். உயிர் இருந்தா தானே மனம் இன்ப துன்பத்தை உணருது. ஒரு ஈ கடிக்குது, எறும்பு கடிக்குது, உடனே என்ன பண்றோம்? தட்டி விட்டுறோம். செத்தவனத்தை உட்கார வச்சிருக்காங்க, கொட்டை அடிச்சுட்டு மாலையை போட்டு. எத்தனை ஈ கடிச்சாலும் எறும்பு கடிச்சாலும் செத்தவனம் கையில சுரண்டி விடுதா? இல்ல. ஏன்? அங்க உயிர் இல்ல. இப்போ உயிர் இருந்தாதான் மனம் என்ற இயக்கம் வரும். அதனாலதான் கடலும் அலையும் போன்றது உயிரும் மனமும்ங்கிறார் மகரிஷி. உயிர் வேற, மனம் வேறையா? இல்ல. உயிரின் இயக்கம் தான், உயிரின் படற்கை நிலைதான் மனம். கடல் வேற, அலை வேறையா? அசைவுல அது தண்ணி, அங்க அசையாம இருக்கும்போது கடல், அவ்வளவுதான், தீர்ந்து வச்சு. ஓ, இரண்டையும் ஒன்றுபடுத்துவதுதான் யோகம். ஏக் என்றால் ஒன்று. அந்த ஏக்ல இருந்து திரிபு தான் யோக், யோகம், யோகா. உயிர் மேல் மனம் செலுத்துதல் அப்படிங்கிற முறையில தான் குண்டலினி யோகத்தை, அதுவும் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அவங்க மேல எழுப்பி கொண்டுட்டு வரணும்னா ஒவ்வொரு ஆதாரமாக ஆக்கினைக்கு கொண்டு வர்றதுக்கு நீண்ட நெடுங்காலம் ஆச்சு. ஏத்துனதை இறக்கிக்க தெரியாம எத்தனையோ பேர் மடிஞ்சு போனவங்க எவ்வளவோ பேர். அப்படியெல்லாம் கூடாதுங்கிறதுனாலதான் மகரிஷி இதை எளிய முறையில திருமூலருடைய ஒரு 4 வரி கவிதை, உடல் பொருளோடு ஆவி உதகத்தார் கொண்டு படர்வினை பற்று அற பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியே என்ற ஒரு 4 வரி கவிதை. என்ன அர்த்தம்னா, உன்னையோ கடவுளையோ உணரணுங்கிற ஒரு எண்ணம் எழுச்சி ஒரு மனிதருக்கு தோன்றிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு குருவினுடைய உதவி வேணும். குருவிட்ட உடல் பொருள் ஆற்றல் அத்தனை சமர்ப்பிக்கணும், சரணாகதி ஆக்கணும், சரண்டர் பண்ணிடணுங்கிறாங்க. அப்படி பண்ணும்போது குருவானவர் அங்க நொடியில் அடி வைத்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பைபாஸ் பண்ற மாதிரி மேல கொண்டு வந்து தொட்டு உணர்த்திடுவார். உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பார்கள் மகரிஷி. அந்த வகையில நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி, உங்களுக்கு முதுகுத்தனுடைய அடி பகுதியில உங்க ஆசிரியர்கள் தொட்டு தடை விட்டு என் கையோட உங்க நினைவை மேல கொண்டு வாங்க, என் கையவே நினைச்சுக்கங்க, உங்க மனசை என் கையோட இணைச்சிட்டு மேல கொண்டு வாங்க. அதான் நுண்ணுணர்வாக்கி. அந்த உணர்வுங்கிறது ஃபீலிங்ஸ் தான். இப்படித்தான் எடுத்து டம்ளர் எங்கன்னா அந்தாங்கன்னு காமிக்கலாம். உணர்வை எப்படி காமிக்க முடியும்? அதை நான் லேசா புரியுற மாதிரி சொல்றது.
மிட்டாய் கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க, எப்படி இருக்குதுன்னு கேட்டா இனிக்குதும்பீங்க. இனிப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? ஒன்லி ஃபீல் பண்ணத்தான் முடியும். அந்த உணர்வு அங்க புருவ மையத்துல உணரும் போது என்ன நடக்குது? மகரிஷி சொல்றாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே ஆழமாக பதிந்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாகுன்ற. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணும், அங்கேயே நிக்கணும். மனம் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆசிரியர்கள். நமக்கு எண்ணம் அது வருது இது வருது. அதுவும் முக்கால்வாசி என்ன, வெடியாரத்தை கழட்டி வச்சிருக்கோம், எவனாச்சும் மேய்ச்சிட்டானோ தூக்கிட்டு போயிடுவானோ, செருப்பை விட்டுட்டு வந்திருக்கோம். எனக்கு அப்படிலாம் வந்துச்சு ஆரம்பத்துல. செருப்பை விட்டுட்டு வந்திருக்குமே, எவனாச்சும் மாத்தி மாட்டி போட்டுட்டு போயிடுவானோ, இப்படிலாம் வரும். இவங்க பாட்டுக்கு ஆக்கினே துரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு செருப்புலையும் அதுலயும் இதுலயே ஆபீஸ்ல இருந்து வந்தோமே, அந்த ஆபீஸ்ல அவன் அப்படி சொன்னானே, திருப்பி ஆபீஸ் போகணும், இப்படி எல்லாம் வரும். இடையில தப்பே இல்லை, வரும், வந்துதான் தீரும். ஆனா அப்படியே அதன் வழியே நின்னோம்னாக்கா நமக்கு தவம் வராது. அப்புறம் முயற்சி முயற்சி முயற்சி, பயிற்சி பண்படுத்தும் முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆரம்ப நிலையில நம்ம 1ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோம்னா யாரும் ஆனா அவனா அழகா எழுதல, கோணமானையா தான் எழுதணும். இப்ப யாராவது நம்ம கையை பிடிச்சா எழுதி வைக்கிறாங்க, இல்ல நம்மளே எழுதிக்கிறோம். இப்ப நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம் இவ்வளவு நாள். பயிற்சி என்றால் என்ன? பழக்கத்திற்கு கொண்டு வருவது, வேற ஒண்ணுமே இல்லை. இதுவரைக்கும் நமக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்ப இங்க நிறுத்தி நிறுத்தி பழகிறோம். இப்ப மனதை அங்க நிறுத்தி பழகும் போதே மனம் ஓர்மை நிலைக்கு வருகிறது. மன ஓர்மையானது அறிவு கூர்மைக்கு போகும். அறிவு கூர்மை எப்ப? பீனியல்ல தவம் பண்ணும் போதுதான் அறிவு கூர்மை பெறும். அதான் துரிய தவம். அப்ப செயல்களில் சீர்மை, வாழ்க்கை நேர்மையாக இருக்கும். யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. மனசாட்சிக்கு தான் பயப்படணும். மற்றவர்களுக்காக வாழ முடியாது. நாம நம்முடைய மனசாட்சிக்கு பொதுவா இருக்கலாம். காலை அதனாலதான் தற்சோதனை வேணுங்கிறார் மகரிஷி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம செஞ்ச செயல்களை எல்லாம் நாமே சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, எந்த இடத்துல நம்ம மனசுக்கு நெருடல் வருதோ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணி இருக்கோம்னு அர்த்தம். நெருடல் வரலைன்னா நம்ம சரியா செஞ்சிருக்கோம், மனசாட்சிக்கு பொதுவா செஞ்சிருக்கோம், இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நாமே உணர்ந்து கொள்ளலாம். இப்ப அந்த நிலைக்கு நம்ம உயரணும்னாக்க அங்க புருவ மையத்துல மீண்டும் 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 நினைவை நிறுத்தி நிறுத்தி பழக்கும் போதுதான் அதிகமான பாரம் வந்துருந்தோம்னா இறங்குபடி தவம். அதை கூட அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் அத சாந்தி தீட்சை அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. தீட்சை என்றாலே 3 வகை தீட்சை தான். 1 ஸ்பர்ச தீட்சை, 2 நயன தீட்சை, 3 மானசீக. ஆனா 18 வகையான தீட்சைகள் இருக்கு. நீங்க பதஞ்சலி யோக சூத்திரம், திருமூலருடைய திருமந்திரம் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகரிஷியுடைய குருநாதரா இருந்த பரஞ்சோதி மகான் கூட சொல்றார், 18 வகையான தீட்சைகள் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இதுல இந்த 3 வகை தீட்சை தான் மிக முக்கியமானது. இந்த சாந்தி தீட்சைங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க. சாந்தி யோகம், இறங்குபடி தவம், அதுவும் ஸ்பர்ச தீட்சையில கொடுக்கறது தான். அப்போ நமக்கு ஏன் இறக்கி கொடுக்குறாங்க? தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திட வழி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா வண்டியை ஓட்டுறதுக்கு மட்டும் கத்து கொடுத்தா பிரேக் கத்து கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காக சார் இப்ப மனதை நிறுத்தி பழகிறது தான் இது வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம இதுவரைக்கும் பொறிப்புலன்கள் மூலமாக கண்ணு இருக்கிறது பார்க்க, காது இருக்கிறது கேட்க, வாய் இருக்க சுவைக்க, இப்படியே நினைச்சு ஓடியே வாழ்க்கையில எல்லா நிலைகள்லயும் போயிட்டோம். அப்ப சிந்திச்சு ஏன், எதற்காக, எப்படி, எவ்வாறுங்கிற கேள்விகளை எழுப்பிட்டு நம்ம வாழவே இல்லை. அதனுடைய விளைவு தான் அங்க துன்பம் துன்பம் துன்பம். இப்ப விளைவறிந்த விழிப்பு நிலையில நம்ம செயல் செய்யணும்னா அதுக்கு பிட்யூட்டரி கிளாண்டு சரியான முறையில இயக்கத்துல இருக்கணும். பிட்யூட்டரி சுரப்பியானது மற்ற எல்லா சுரப்பியையும் தன்னோட கட்டுக்குள் வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு சுரப்பியாவது சொன்ன வச்சு கேட்காம அது சுரக்க வேண்டிய திரவம் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ சுரந்துருச்சுன்னு வைங்க, உடனே இதே சரியாக்கு அப்படின்னு இது கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு சுரப்பி வேலை செய்யலைனாலும் கூட அத அந்த வேலையை தான் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு வல்லமை அந்த பிட்யூட்டரி கிளாண்டு தான். ஆக்கினை சக்கரம்னு சொன்னாங்க. மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆசிரியர் பேச்சு நடக்கும்போது, தீட்சை கொடுக்க பழக்கும் போது முதல்ல இந்த விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, உங்களுக்குலாம் மாரியம்மை தெரியுமா பாரு. உடனே எல்லாரும், நான் அவர் காலடியில் உட்காந்துனா எல்லாரும் என்னை பார்ப்பாங்கப்பா. அப்ப மகரிஷி உடனே, இந்த மாரியம்மாவை நான் சொல்லல, கருமாரின்னு ஒரு கடவுள் இருக்கு தெரியுமா அப்படின்னாரு. எல்லாம் பார்ப்பாங்க. கருவை மாத்தி அமைக்கிறது, கீழே மூலாதாரத்துல இருக்கிறத மாற்றி அமைக்கணும். அதான் மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதெனில்னு
ஒரு சித்தர் பாடி இருக்காரு. ஊற்றை சடலமிடி உப்பிருந்த பாண்டமோ, இது மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப மாற்றி பிறக்கிறது, அதான் அம்மா அப்பா கொடுத்து இந்த உடலும் உயிரும். அறிவுக்கு மறுபிறவிங்கிறது ஞான ஆசானுடைய உயிராற்றல் நம்மோடு இணைக்கப்படும் போது அதுதான் அறிவுக்கு மறுபிறவி. அப்ப அந்த நிலையில நமக்கு ஆக்கினையில இருந்து சாந்திக்கும் கொடுத்துட்டு அவ்வளவோட விடல. பொட்டான பொட்டு வச்சு கிறிஸ்தவங்களை பார்த்தோம்னாக்கா ஞான ஸ்நானம் கொடுத்து இந்த இடத்துல சிலுவையை போட்டுறாங்க. முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனத்துல உட்காந்து தொழுகை பண்ணி பண்ணி மண்டையை அழுத்தி அழுத்தி இந்த இடத்துல பெரிய வட்டம் போட்டுறாங்க. இந்துக்களும் பொட்டு வச்சுக்கிறாங்க, சந்தனம் வச்சுக்கிறாங்க, உபதி எல்லாம் அந்த இடத்தான் அழகுபடுத்துறாங்களா இல்லாம உள்ள இருக்க விஷயம் என்னன்னு தெரியல. அதான் சாரம் போய் சக்கதான் நின்னுச்சும்பார் மகரிஷி. பழக்கங்கள் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்த ஜாதி மத இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடல் என்பது பொது, மனம் என்பது பொது, உயிர் என்பது பொது. அவர்களுக்கு அந்த பயிற்சி தேவை. அப்ப அவங்க எல்லா ஜாதி மதத்தினரும் அவங்களுடைய பிரேயர்கள்ல மனமொன்றி முழுமையாக ஈடுபடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இந்த பயிற்சியை அமைச்சு கொடுக்குறாங்க மகரிஷி. அது ஸ்பர்ச தீட்சைங்கிற முறையில் விளைவறிந்த விழிப்பு நிலையில இருக்கும். ஒரு எண்ணம் வருது, இப்ப அந்த செயலுக்கு வரும்போது விளைவு எப்படி இருக்கும்? முன்னதாகவே அறிவிக்கக்கூடிய இடம். விளைவு துன்பம் வரும்னா நம்ம அந்த காரியத்தை செய்வோமா? செய்யவே மாட்டோம். அதான் சரி. இதை பொட்டு வச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்யறது? இன்னும் நம்ம கடந்து உள்ளே போக வேண்டும். கட பிளஸ் உள், அது வினைச்சொல். ஆன்மா லயமாகும் இடம்தான் ஆலயம். நாம ஒவ்வொருத்தரும் ஆலயம்தான். ஆனா அது தெரியாம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேபாங்க. மகரிஷி ஒரு கவிதையில, நிறைவு கவியில சொல்வார், நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் கண்ணால் கண்டும் மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உன்னை உள்ளே என்று நான் நிறைவு பெற்றேன். அந்த நிலைக்கு போனாதான் அந்த ஒரு மலர்ச்சியானது இப்படி கவிதைகளாக வெளியே வரும். ஏன்னா எங்கெங்கயோ இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போயிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அதான் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி சொல்றார், ஸ்பினோசா அப்படிங்கிறவர், இயற்கையை இறைவன் எனலாம், இறைவனை இயற்கை எனலாம். இயற்கை என்றால் என்ன? இயல்பாக நடக்கிறதெல்லாம் இயற்கை. உணவு சாப்பிட்டோம், இப்ப இட்லி கொடுத்தாங்க, அது உள்ள போய் 7 தாதுக்களாக மாறிட்டு இருக்கு. அது அந்த அறிவு செஞ்சிட்டு இருக்கு. அது இயல்பு, அது இயற்கை. நாம ஒன்னும் செய்ய முடியாது. செய்யக்கூடியத நிறுத்தவும் முடியாது. மனிதன் முயன்று செய்யறதெல்லாம் வினையின் விளைவு. மனிதனுடைய முயற்சி இல்லாம தானாக நடக்கிறதெல்லாம் விதியின் விளைவு. அதான் இயற்கை, லா ஆஃப் நேச்சர். அப்போ நம்ம மனிதன் முயன்று நல் வினைகளாக ஆக்கி துன்பமில்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொருவருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த தெய்வாம்சமாகிய அந்த அறிவை தூண்டிவிட வேண்டும் என்றால் அங்கே துரியம் என்ற நிலைக்கு போனாதான் மென்டல் ஃப்ரீக்வன்சி 8ங்கிற சுழல் வேகத்துல நிற்கும். அதுதான் அமைதி. அப்பதான் நம்ம யாருங்கிறது நம்ம உணர முடியும். இப்ப காலையில ஒரு 5 மணிக்கு நாம எங்கேயாவது ஒரு இடத்துல ஆறு, குளம், கிணறு அப்படி போய் அந்த தண்ணி அப்படி எட்டி பாக்குறோம். அந்த தண்ணிக்கு அடியில இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் தெரியுமா தெரியாதா? 8, 9 மணிக்கு போய் அதே தண்ணிய பாக்குறோம். இப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க? அசைஞ்சுகிட்டு இருக்கு தண்ணி. அப்ப கல்லு மண்ணு தெரியுமா? அது மாதிரி நம்முடைய அறிவும் ஆற்றலும் இறையம்சம் பொருந்தியவர்கள்ங்கிறத மறந்துட்டு இருக்கோம். நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் அதிகரிச்சு இருக்கிறதுனால. அப்போ அதை அமைதி நிலைக்கு கொண்டு போறதுக்குரிய அடுத்த கட்ட பயிற்சியை தான் துரிய தவம்னு வச்சாங்க. இத பக்தி மார்க்கத்துல கூட நமக்கு சிம்பாலிக்கா சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. நாம அதை பழக்கத்தை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? இங்க இருந்து ஒரு நாமம் போட்டுறாங்க,
அது யூ போடுறது ஒய் போடுறதுன்னு கோர்ட்ல கேஸே போட்டாங்க. அது வேற விஷயம். இங்கிலீஷ்காரன் பார்த்தா கேஸ ஜபா இழுத்தடிச்சு கடைசியில என்னங்கடாவே கேஸ்னா ஒய் போடுறதா யானைக்கு யூ போடுறதாங்கிறது கேஸ் போட்டிருக்கானுங்கன்றான். இங்கிலீஷ்காரன் சிரிச்சான். ஒய்யுக்கும் யூவுக்குமா இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கான், நீ 15 நாளைக்கு ஒய் போட்டுக்க, நீ 15 நாளைக்கு யூ போட்டுக்கனாங்களாம். அது மாதிரி இதுக்கு நோக்கம் என்ன? நாமம். நாமம் என்றால் பெயர் என்று இருக்கு. ஆனா மகரிஷி சொல்றாங்க நாம் அம்மாதல். என்றால் இறைவன். நாம இறைவனாகணும்னாக்க அங்க பீனியல் சுரப்பில தவம் பண்ணணும். அதுக்கான சிம்பல் இப்படி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அல்லது முயன்றவர்கள் துரிய சபையில இருக்கக்கூடியவங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அப்படி ஒரு டிசைன் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் இந்த 2 நரம்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கு ஒரு வெள்ளை சூடு வெளி சூடு படாம இருக்கணுங்கிறதுக்காக 2 வெள்ளை கோடு போட்டு அந்த நரம்புகளை பாதுகாத்தாங்க. இப்படி எல்லாம் அந்த காலத்துல இது எதுக்கு வைக்கப்பட்டதுங்கிறது இல்லாம ஆளுக்கு போட்டுக்கிறோம். என்ன நமக்கு நாமே போட்டுக்கிட்டா பரவாயில்ல, அடுத்தவனுக்கு நாம போடாம இருந்த சேர்த்த. இன்னும் பார்த்தோம்னா இந்த பெருமாள் கோயில்ல போய் சனிக்கிழமை போவாங்க. சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சு கடைசியில திருத்துழாய் கொடுப்பாங்க, அப்புறம் திருத்தம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டு கடைசியில வெளியே வரும்போது இன்னொன்னு செய்வாங்க. என்ன செய்வாங்க? தலையில ஷடாரி. நிறைய பேருக்கு சொல்ல தெரியல, தொப்பி வைப்பாங்க. அம்மா அது பேர் ஷடாரிம்பாங்க. அதை வச்சு அப்படி அழுத்தி விட்டுறான். இன்னைக்கு காலையில பெருமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இன்னைக்கு உடல் மனம் எல்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு கடையில உட்கார்ந்தேன், ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல வியாபாரமாச்சு. வீட்டுக்கு போனேன், மனைவியோட ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இருக்கிற அம்மா சொல்லுவா, இன்னைக்கு கோயிலுக்கு காலையில போயிட்டு வந்தேன், இன்னைக்கு பூரா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. இது காரணம் என்ன? அவன் தலையில வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அங்க பீனியல் சுரப்பிய அழுத்தி அங்கேயே நினப்பு இருக்கிற மாதிரி பண்ணி விட்டேன். அது தெரியல இவங்களுக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி போறாங்களே, சொல்றாங்க வாய்க்கு அரிசி போட்டு செத்து போனவனை அனுப்பிச்ச மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு அனுப்பும் போது 2 முடி கட்டுறான். ஒன்னு இறைவனுக்கு, ஒன்னு உனக்கு. டே, இந்த முடியை இறக்க கூடாது, தலையிலே வச்சுட்டு போ. தலையில வச்சு அழுத்தி 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 அங்க கொண்டு இறக்கி வைக்கும் போது அங்க துரிய நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உடனே ஜோதிய பார்த்த உடனே ஜோதியே நானாகி விடுகிறான். ஏன்னா இறைநிலைக்கான வாயில் படி, கேட்வே டு காட். மூளையில எத்தனையோ கபாட இயக்கங்கள் பூரா டம்மியா இருக்கு, இயங்காம. அதனாலதான் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளால. சென்னின்னா துரியம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். கோடான கோடி பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம். நாம ரொம்ப யோக்கியர்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தவன் செய்யறதெல்லாம் தப்புன்னே இந்த மனசு சொல்லும். நம்ம அம்மா அப்பா நம்ம கடவுள் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருடைய ஒரு முகம் தான் நமக்கு தெரியும், மறுமுகம் தெரியும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? நம்ம பிறந்த முன்னாடி அவன் கூடயேவா இருந்தோம்? இல்ல. அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ பேருடைய சாபத்துக்கு ஆளாகி இருக்கலாம், எத்தனையோ பேருடைய வாழ்த்துக்களுக்கு ஆளாகி இருக்கலாம். எல்லாம் நம்முடைய கர்ம வினை பதிவாக நமக்குள்ளார வந்திருக்கு. அதனாலதான் மனம் செய்யும் வாணிபமே மனிதனது வாழ்க்கை வளம் என்கிறார் மகரிஷி. ஒரு வாணிபம் என்றால் வியாபாரம் செய்யணும்னா அதுக்கு ஒரு முதலீடு, கேபிட்டல் வேணும். அது நம்ம பெற்றோர் மூலமாக பெற்று வந்த சஞ்சித கர்ம வினைப்பதிவு. நம்முடைய பொறிபுலன்களை இயக்கி பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல் செஞ்சு பிராரப்த கர்ம வினையாக செயல்படுறோம். விளைவு இன்பமாகவும் வருது, துன்பமாகவும். துன்பமா வருதுன்னா அதுதான் வியாபாரத்துல நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதை சரியாக அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உபாயமாக உண்மையான இறைநிலையை உணராத வரைக்கும் இந்த உலகியல் வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாத்தி மாத்தி தான் கடந்து அல்லாடுவான். அதுக்காகத்தான் அங்க உச்சியில முஸ்லீம்களை பாருங்க, அவங்க தொழுகை பண்ணும்போது உச்சியில ஒரு அழுத்தம் கிடைக்கணும், வெளியே மனம் சிதறாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தொப்பி வச்சுக்குவாங்க, துணியை போட்டுக்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 5 வேளை தொழுகை வச்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏன்? மனிதன் திருப்பி திருப்பி அந்த மனித நிலைக்கு இறங்கி இன்னும் மிருக நிலைக்கு இறங்கிடுவான். அவ்வப்போது இறைவனை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் அவங்க அல்லாஹ் அக்பர் போதே எங்க நடந்துட்டு இருந்தாங்கனாலும் அவங்க உண்மையிலேயே மனமொன்றி செய்யறாங்களோ இல்லையா, அது ஒரு பழக்கம் மாதிரி. உடனே ஏதோ ஒரு துணியை விரிச்சு
அவங்க முழங்கால் போட்டுருவாங்க, தொழுகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தலையில ஒரு துணியை போட்டுக்குவாங்க. தலையில ஒரு துணியை போடுறதுடைய நோக்கமே அங்க ஒரு அழுத்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது பீனியல் சுரப்பி நல்ல சுழற்சிக்கு வந்துருது. அப்ப பீனியல் சுரப்பி இயக்கத்துக்கு வரும்போது மனிதன் அமைதி நிலைக்கு உடலாலும் மனதாலும் அமைவான், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போக மாட்டான். இப்ப 8ங்கிற மென்டல் ஃப்ரீக்வன்சி நிற்கும். அதுக்காகத்தான் அந்த துரிய நிலை தவம் என்ற ஒரு தவத்தை செய்யும்போது மகரிஷி சொல்றாங்க, நமக்கு உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயம் வலமாம் சுற்று ஆகும். அதுலயும் கூட ஒரு சிலருக்கு சுழற்சியா இருக்கும், ஒரு சிலருக்கு அழுத்தமா இருக்கும். தப்பே இல்லை, அவங்களுக்கு மாதிரி எனக்கு இல்லையே, எனக்கு மாதிரி அதே வேண்டாம். அவங்கவுங்க வெவ்வேறு வினைப்பதிவு, வெவ்வேறு உடல் அமைப்பு, வெவ்வேறு ரசாயன மாற்றங்கள். அதனால ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன புள்ளி அளவுல தெரியலாம், அல்லது தலை முழுவதுமாக தெரியலாம், ஒரு அழுத்தமாக தெரியலாம், அல்லது சுழற்சியாக தெரியலாம். எனிபடி ஒரு அப்நார்மல் ஃபீலிங். இப்ப என்னோட அனுபவத்தை எடுத்துக்கிட்டா, அந்த துரியை எடுத்தது உங்கள ஒரு சிலருக்கு அது உதவும். அதுக்காகத்தான் சொல்றேன். நான் பழனியிலிருந்து திண்டுக்கல்ல போய் மகரிஷிட்ட துரிய தவம் எடுத்துக்கிறேன். எல்லாம் சொன்னாங்க, சுவாமியே தொட்டா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு. நான் அங்க பழனியில ஒரு அம்மாட்ட தீட்சை எடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு துரியத்துக்கு மகரிஷிட்ட போய் துரிய எடுத்தாச்சு, சுத்தியாச்சு, பிடிச்சுக்க அப்படின்ட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரி 9:30 ஆயிப்போச்சு. இதுக்காடா மகனே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து ஒண்ணுமே தெரியல. சரி வா பஸ் ஏறி போவோன்னு பழனி போயிட்டேன். போகும்போது கூட வந்தவங்க கிட்ட, என்னங்க ஒரு சுத்தி விட்டேன், பிடிச்சிக்க, சுத்தம் அப்படின்னாரு. ஒன்னும் சுத்தவும் இல்லை, ஒன்னும் பிடிக்கவும் முடியல, ஒண்ணுமே தெரியலைங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அப்படித்தானுங்க இருக்கும், அப்படியே செய்ய செய்ய வந்துருங்க அப்படின்னு. அந்த அம்மா நம்பிக்கையை கொடுக்குறாங்க. சரி நம்ம செய்ய செய்ய வீட்டுக்கு போய் அங்கேயே நினப்பு வரமாட்டேங்குது, எங்கெங்கயோ தான் ஓடுது. ஏன்னா நமக்கு ஆபீஸ் தொல்லைக, குடும்ப தொல்லைக, இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு உடல் தொல்லை, மனசு தொல்லை, எல்லா குழப்பத்துல வச்சுக்கிட்டு எங்க போய் சுத்துறது, ஒன்னும் சுத்த மாட்டேங்குது. 2 நாள் 3 நாள் நானும் முயற்சி பண்ணி ஒன்னும் சுத்தல. ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு நாள் மத்தியானம், இதுல வேற சாமியே தொட்டா நல்லா வரும்னாங்க. என்னத்த சாமி தொட்டு நம்மளுக்கு வரல, மனம் விட்டு போயிட்டேன். அப்போ மத்தியானம் சாப்பிட்டு இப்படியே உட்காந்துட்டு, இப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், நம்ம வேற காயகல்ப பயிற்சியெல்லாம் வேற எடுத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு யூகம் பண்ணினேன். அதுதான் சுருதி யுக்தி அனுபவம் பாரு மகரிஷி. இப்போ சாந்தி தவம் நல்லா வரணும்னா அசுனி முத்திரை போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி உச்சியில வரணும்னா நம்ம ஒரு ட்ரிக் ஷாட் ஆடு, மூச்சை இழுத்து ஓஜஸ் மூச்சு போடும்போது அங்கதானே நிக்குது. அப்ப ஏன் அதே மாதிரி நம்ம சும்மா இருக்கல, அப்ப நிறுத்தி பார்க்கலாம். மூச்சு எடுத்து அப்ப நிறுத்து, கர 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 கரன்னு சூழல ஆரம்பிச்சிருச்சு. அடாடா ஆனந்தம் ஆனந்தம், அடாடா. அத ஒரு கணம் அந்த நேரம் வந்து, அக்கா ஒரு ஆள் கண்ணை முழிச்சுப்பா. ஆபீஸ்ல உட்காந்துட்டேன் இடை நேரத்துல, அவன் ஒரு பில் கலெக்டர், அவன் இடத்துல நான் உட்காந்துருக்கேன். அக்கா நான் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டேன். சரிப்பா எந்திரிச்சு, அடாடாடா கிடைச்சது போச்சு. அப்புறம் திருப்பி அதான் பயிற்சி பண்படுத்தும் முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி திருவினை ஆக்கும். இப்போ உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயம் வலமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு தோன்றும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சைகளை ஒதுக்கி தள்ளி நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்ப நம்ம இதுவரைக்கும் எது வேணும் எது வேண்டாம்னு கூட தெரியல, என்னமோ நம்ம வாட்டுக்கு வாழ்ந்து தொலைச்சிருக்கோம், அதுதான் உண்மை. இப்ப துரியை எடுத்த பிறகுதான் எனக்கு இன்னதெல்லாம் வேணும், இன்னதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணமே வருது. அப்ப எந்த செயலை செஞ்சா விளைவு துன்பம் வருங்கிறது என்னோட அறிவுக்கு புலப்படுதும் போது அதை நான் செய்ய மாட்டேன். அதான் நச்சு விளை இச்சைகளை ஒதுக்கி தள்ளி, இச்சைனா ஆசை விருப்பம், அதையெல்லாம் ஒதுக்கிட்டு நலமேயும் எண்ணமே, எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல பயன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு தகமை இயல்பாகவே இந்த தவத்தின் மூலமாக ஏற்பட்டு விடும். இதைத்தான் துரிய சபைனாங்க. மகாபாரதத்துல உங்களுக்கு மகரிஷி சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய பண்பை அந்த கலையை விளக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கதைகள் தான், புராணங்கள் தான். அது இலக்கியங்கள். வாழ்க்கை ஒழுங்கு இலக்கியம், மொழி ஒழுங்கு இலக்கணம் என்று சொல்வது மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசைதான் இசை எனப்படுகிறது. அது மாதிரி வாழ்க்கை ஒழுங்குதான் இலக்கியம் என்பார்கள் மகரிஷி. அப்ப அந்த மகாபாரத கதையிலே அவங்க 5 பேருக்கு மனைவி அவள் பாஞ்சாலி, அவ குண்டத்துல பிறந்தவோ அப்படின்றான். நமக்கு எதோ விகல்பமான எண்ணங்க. ஏன்னா ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி வச்சே காலம் தள்ள முடியல, ஒரு மனைவி 5 புருஷனோட எப்படிப்பா வாழ்றதுன்னு நம்ம குதர்க்கமா தான் நினைக்கிறோம்.
ஆனா 5 புலன்கள் மூலமாக உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம்பர் மகரிஷி. 5 புலன்கள் மூலமாகவே நாம இயங்கிட்டு இருக்கோம். மூலாதாரம்ங்கிறது அக்கினி, உஷ்ணமான இடம். அங்க பிறந்தவள் அந்த பாஞ்சாலி. அங்க மனம் என்பது அறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அறிவை ஒரு எஜமானன் மாதிரி எடுத்துக்கிட்டா மனம் என்பது வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். எஜமான் சொல்றத வேலைக்காரன் கேட்டான்னா அந்த வேலையெல்லாம் சரியா அமையும். வேலைக்காரன் சொல்றத எஜமானன் கேட்டான் அப்படின்னா வேலை சரியா அமையுமா? அமையாது. அப்போ அறிவுக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த மனம் என்பது. துரிய சபைன்றாங்க. உச்சிக்கு வந்தாச்சு, அந்த அம்மாளை கொண்டு வந்துட்டாங்க. பாஞ்சாலியை துகில் உரிக்கிறாங்களாம். பூரா துணியெல்லாம் உருகிட்டா. அந்த அம்மா அப்படிங்குது 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 எல்லாம் பண்ணுது. கடைசியில் என்ன ஒண்ணு முடியலன்னு உடனே கிருஷ்ணான்னு கையை தூக்குச்சான். இப்ப என்ன, என்னால முடியும் என்னால முடியும்னு தன்முனைப்போட மனிதன் இருக்கிற வரைக்கும் தன்னோட துன்பங்களுக்கு தீர்வே கிடையாது. இறைவனிடம் சரணாகதி அடையும் போதுதான் அப்ப கிருஷ்ணர் வந்தார், துணியை கொடுத்துக்கிட்டே இருந்தார் நீட்டமா. கதைகளையே வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்க கருத்துக்களை நாம சிந்திச்சு பார்க்கணும். இறையாற்றல்ங்கிறது எங்கேயோ இல்ல, அவரவர் வினைப்பதிவாக தேவோ மனுஷ ரூபியா. நாம மற்றவங்களுக்கு உதவி செய்பவர்களாக இருந்தா நமக்கு உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதான் இறைவன் எங்கேயோ இருந்து வானத்திலிருந்து குதிச்சு வருவாரா? இல்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய தொழில் இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு வரணும். அப்போ நம்முடைய வினைப்பதிவுகள் கழிவதற்குரிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். எனவே அந்த துரிய நிலை தவம் என்பது ஒரு சாதாரண தவம் அல்ல. இன்னும் பார்க்க போனா மகரிஷியினுடைய கருணையை நாம் என்னதான் போற்றினாலும் போதாது. என்ன, இப்ப மற்ற இடங்கள்ல மடங்கள், இந்த மாதிரி ஆன்மீக நிறுவனங்கள் என்றெல்லாம் இருக்கின்றனவே, அங்கேயெல்லாம் இதே போலயே துரிய தீட்சை என்பதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு, எவ்வாறு நாம் திருமணம், காதணி விழா என்றெல்லாம் ஒரு சடங்குகள் வச்சிருக்கு, உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு நடத்துறோமோ, அது மாதிரி இந்த துரிய தீட்சை கொடுக்கறத கூட ஒரு விழா மாதிரியாக அமைப்பார்கள். அப்போ எல்லாம் அவங்க உறவினர்கள்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போனா மடத்துக்குள்ளார இந்த தீட்சை எடுத்துக்கிறவனை மட்டும்தான் உள்ள விடுவாங்க, மற்றவங்களை பூரா வெளியே உட்காருடான்னு உட்கார வச்சிருவாங்க. பார்க்க முடியாது, போக முடியாது. இப்ப இவர் தீட்சையை எடுத்துட்டு வெளியே வருவார், கூட வந்தவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயின உடனே அவங்க வீட்டு அன்பர்களை எல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி, இந்தவாறு இன்னையில இருந்து இந்த தெற்கால இருக்கிற 5 ஏக்கரானெல்லாம் நம்மளுக்கு இல்ல, நான் மடத்துக்கு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் பாரு. அப்போ வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னடா நடந்தது? கூட போனோம், நாங்க ஒண்ணும் எங்களை உள்ள விடல, நாங்க ஜன்னல் வழியா எட்டி எட்டி பார்த்தோம், என்னமோ தலையில கைய வச்சாங்க, அவ்வளவுதான். அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனை ஏமாத்திட்டான்னா அவன் தலையை தடவிட்டான்டான்றாங்க. இது மகரிஷி சொல்ற ஒரு விஷயம். இப்ப என்ன நடக்குது அங்க போனாக்க, அங்க முதல்லயே டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. துரிய தீட்சை எடுப்பவர்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து நீ வரும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து விபரத்தை பூரா எழுதிட்டு வரணும்ன்றாங்க. ஏன்னா அந்த உலக பற்றுக்கள் துறக்காத வரைக்கும் இறை உணர்வு பெற முடியாது. அதனாலதான் ஆசைகளை சீரமைக்கணும்ன்றார் மகரிஷி. அப்ப அந்த சொத்துக்கள் விவரம் அங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுல நயமா நல்லதா இருக்கிற சொத்தமா செலக்ட் பண்ணி எடுத்து, அவங்க ஏற்கனவே அந்த களம் ஃபில் பண்ணாம பிளாங்கா வச்சிருப்பாங்க, ஸ்கெல்டன் தயார் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்குவாங்க. போடுறா கையெழுத்த எல்லாம் போட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க நமக்கு குரு காணிக்கை எதை கேட்கிறார்? உங்களுடைய 6 துர்க்குணங்களை எனக்கு காணிக்கையாகி கொடுங்கள், உங்களுடைய துன்பங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடுங்கள். அதான் நம்முடைய குரு, நல்ல குரு, மேன்மையான குரு. எனவே நாம் அந்த துரிய தவம் என்பதுல உச்சியில நினைவு இருக்கும் போதுதான் நம்முடைய கர்ம வினை பதிவுகள்னு சொல்லக்கூடியதுல பழைய வினைகளும் இருக்கு, புது வினைகளும் இருக்கு. அப்ப அந்த பழைய வினை பதிவுகளை நீக்கி ஆகணும். அது கபாட செல்கள் பூரா நமக்கு ஒரு 3% 4% தான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. டம்மியா தூங்கிட்டு இருக்கு. இப்போ கின்னஸ் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சாதனைகளை. எத்தனைன்னு தெரியுமா யாருக்காவது? 1 கோடி சாதனைக்கு மேல எழுதி வச்சிருக்காங்க. 1 கோடிக்கு மேல போயிருச்சு, எக்ஸீடிங் 1 crore. இதையெல்லாம் நடத்தின ஆளுக்கு என்ன 4 கை 8 காலா? இல்ல அந்த ஆளுக்கு கண்ணு பின்பக்கம் இருக்கா, மூக்கு காலில் இருக்கா? யோசி, நம்மள மாதிரி தான்.
இப்ப அவங்களால மட்டும் அதெல்லாம் செய்ய முடியுது, நம்மளால ஏன் செய்ய முடியாதா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் நாம இன்னும் வெளியே கொண்டு வரலைன்னு தான் அர்த்தம். அதனாலதான் நமக்கு இந்த துரிய தீட்சையின் மூலமாக இந்த மூளை செல்கள் அனைத்தும் தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் செயலுக்கு வருமா. அப்புறம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த மூளையானது 1,00,000 ஆண்டுகளுக்கு மேல வேலை செய்யக்கூடிய திறன் உடையதாக இருக்குன்றாங்க. எத்தனை? 1,00,000. ஆனா நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோம்? இப்போ இந்த பிரெயின் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கபாட செல்கள் எல்லாமே நமக்கு குறைந்த அளவு வேலை செய்யறதுக்கே இவன் 1 கோடிக்கு மேல கின்னஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னா, முழுசும் வேலை செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? தானும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் என்பது இருக்கவே இருக்காது இந்த சமுதாயத்துல. இப்போ இந்த துரிய தவம் செய்ய செய்ய நம்முடைய வினைப்பதிவுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா, துரியம் எடுத்ததுக்கு பின்னாடி பெண்களுக்கெல்லாம் யாரும் வருத்தப்படாதீங்க, தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போயிருச்சும்பாங்க. நிறைய பேர் வினைப்பதிவு அவ்வளவு கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு லாபம் தானே? வேணும்னா முடி போனா டோப்பா வாங்கி வச்சுட்டு போறோம். இப்ப என்ன, தேங்காய் எண்ணெய் செலவு மிச்சம், தலை சீவிர நேரம் மிச்சம் இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, துரிய தவத்துல தவம் முடிவு செஞ்சு செஞ்சு தூக்கமா வருதுங்க, தூக்கமா வரும். துரிய தவம் எடுத்த பிறகுதாங்க தூக்கமா வருதும்பாங்க. அவ்வளவு உடல் சோர்வு இருந்திருக்குது. தூக்கம் வந்தா நல்லா தூங்கணும், உடற்பயிற்சி செஞ்சு ரிலாக்ஸேஷன் கொடுத்து 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 பழகணும். அப்படின்னம்னாக்க நமக்கு துரிய தவத்துல தூக்கம் வராது. நிறைய பேர் நான் தவம் நடத்தி மகரிஷி தவம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் கூட அப்படின்னதே இல்ல. அப்படியே தான் உட்காந்துப்பாரு. ஏமா தவம் நடத்து அப்படின்ட்டு ஒரு வாடுக்கு கையை உட்காந்துக்குவாரு. ஆசிரியர் பயிற்சி, பிரம்மஞான பயிற்சியில அப்ப எல்லாம் அவர் தவம் செஞ்சிருவார். அப்ப நான் இடையில இப்படி பார்ப்பேன், என்ன பண்றாரு சாமி, அப்படியே தான் அந்த மாதிரி இருக்கணும். அப்ப நான் கேட்டிருக்கேன், சில ஆசிரியர்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்க. அப்ப நான் மகரிஷிட்ட, ஏன் சாமி, அவங்களும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பாடி கான்சியஸ் அற்ற நிலைக்கு, உடல் நினைவு அற்ற நிலைக்கு தான் இருக்கான். இல்லம்மா, தலையை கீழே போட்டான்னாவே தூங்கிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி நடக்கும் முறை இடத்துலயே துரியாதீத தவம் நடத்திட்டு இருப்பார், சாமிஜியே நடத்துவாங்க. அப்போ திடீர்னு பார்த்தோம்னா சக்திகளும் சிவகளும் சொன்ன பிறகு கர் கர்ன்னு கொரட்டை வரும். சாமி என்னை பார்ப்பாரு, நான் சாமியை பார்ப்பேன். நான் பாட்டு கண்ணபடி உட்காந்து அவர் தான் நடத்துறாரு. அப்புறம் முடிச்ச பிறகு, தவம் முடிச்ச பிறகு இதை சொல்லுவார். என்னன்ட்டு, என்ன துரியாதீதம் நல்லா எல்லாருக்கும் தவம், ஒரு சிலர் தூங்கிட்டீங்க பரவாயில்ல, தவம் வந்துச்சோ வரலையோ தூக்கமாவது வந்துச்சே பார். ஏன்னா தூங்கவே முடியாத நிலையில எத்தனையோ பேர் இருக்காங்க, மாத்திரை சாப்பிட்டும் கூட தூங்க முடியாதவங்க. அதனாலதான் இந்த துரிய தவத்தை சொல்லும் போது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பத்ரகிரியார் சொன்னார். தூங்கவும் வேணும், தூங்காமையும் இருக்கணும்ன்றார். அதுதான் மகரிஷி சொல்லும்போது, தன்னை மறவாது பிரிதொன்றையும் நினையாது தான் தானாக லயித்து நிற்கும் இடம் துரியம். ஒன்றையும் நினையாமல் உன்னையும் மறவாமல் இருக்கணும். நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை, அதுதான் தவம். இப்பதான் நமக்கு அந்த அமைதி நிலை கிடைக்குது. இந்த அமைதி நீடித்த அமைதியாக, நிலைத்த அமைதியாக நம்ம உயர்த்தணும். அதற்கு திரும்ப திரும்ப தொடர்ந்து துரிய தவம், அதுதான் குறைந்தது ஒரு மாதமாவது நாம துரியம் எடுத்த பிறகு துரிய தவம் செய்யணும். இடையில இடையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாந்தி யோகம் செஞ்சுக்கிட்டாலும் கூட நம்ம தொடர்ந்து ஒரு மாதம். ஏன்னா இவங்க துரியம் கொடுத்து 15 நாளையில முதல் நிலை அகத்தாய்வுன்னா நமக்கு ஆசையா இருக்கு, நம்மளாம் அகத்தாயில கலந்துக்கலாம். இன்னும் துரியம்னா என்னன்னே தெரியல. ஆனா போய் 3ஆம் நிலை, அப்புறம் 2ஆம் நிலை, எப்படியே வந்துடுறான். நான் கூட சிலருக்கு சொல்றது உண்டு, என்னதான் இருக்குன்னு முதல்ல ஒரு தடவை அப்படியே வந்துருங்க, ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பியும் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படியே வாங்க. ஈரோட்ல எல்லாம் 2 தடவை முதல் நிலை எடுத்தா தான் 2ஆம் நிலையில உட்கார வைப்பாங்க. இன்னும் டெப்தா செஞ்சு செஞ்சு, நம்ம உடல், நம்ம உயிர், நம்ம மனம். நிறைய பேரு சான்றிதழை வாங்கி வாங்கி கொண்டு பத்திரமா வீட்டுல வச்சுக்கிறதும்பாங்க. அது அல்ல. நாம இப்ப துரிய தவம் செய்யும் போது நாம எடுத்துக்கிட்ட காயகல்ப பயிற்சியில ஓஜஸ் மூச்சு போட்டாக்க அப்ப நமக்கு அங்க உணர்வு வர ஆரம்பிச்சிடும்.
இன்னும் நம்ம மனம் ஒன்றி நமக்குள்ளார செய்ய பழகிட்டோம்ங்கிறதுனால காலையில இதுவரைக்கும் நம்ம கடனே தேமேன்னு ஏதோ சொல்லிட்டாங்க, கத்துக்கிட்டோம், காசை கொடுத்துட்டோம், எப்படியோ செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப துரியம் எடுத்த பிறகு நீங்க காயல்பு பயிற்சி செய்யும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர முடியும். எப்படி நின்று கொண்டு காலையில காயகல்பம் செய்யறீங்க, அப்போ அசுனி முத்திரை போடுறீங்க, மூலபந்தம் பண்றீங்க, முக்கால காத்த உறிஞ்சி இழுக்கிறீங்க, முதுகு தண்டுலியா உச்சிக்கு வருது, திரும்ப பல்லிடுக்குழியா விடும்போது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் அந்த ஆற்றல் பரவுவதாக உணருங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாமளும் அப்படியே தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப துரியம் எடுத்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா நின்று கொண்டு காலையில செய்யும் போது உங்களுக்கு மார்பகம் வரைக்கும் தான் அந்த ஆற்றல் பரவுறத உணரலாம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துகிட்டு 2வது நிலை செய்யும் போது, அமர்ந்த நிலையில செய்யும் போது அடிவயிற்று பகுதி வரைக்கும் அந்த ஆற்றல் பரவுறத உணரலாம். படுத்துக்கொண்டு செய்யும் போதுதான் நீங்க ஆண்கள் ஜெயாசனத்திலையும் பெண்கள் சாதாரணமா செய்யும் போது உடல் முழுவதும் அந்த ஆற்றல் பரவுறத உணரலாம். துரியம் எடுக்கிற வரைக்கும் நமக்கு மனம் நிக்காது, எங்கெங்கயோ ஓடுறதுனால ஏதோ சில புரியாததுனால இந்த ஆன்மீக வார்த்தைகள் நமக்கு இது வேற, நம்ம புழங்காத வார்த்தைகள். மூலாதாரம்னா நமக்கு தெரியுமா, இதுவரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்கோமா, இல்ல. ஆக்கினைன்னு பேசியிருக்கோமா, இல்ல. ஆனா ஆக்கினைங்கிற வார்த்தையே நம்ம அம்மா பாட்டு பாடினா, தாளாட்டு பாட்ட என்ன, ஆறடிச்சா சொல்லி 7 ஆக்கினைகள் செய்து வைப்போம்னு. ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆர்டர், ஆக்கினை ஆர்டர். அது என்ன கலெக்டர் மாதிரி இருந்து எல்லா சுரப்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, அதனாலதான் அது ஆக்கினை சக்கரம். இது துரிய சக்கரம். இத வள்ளல் பெருமான் கூட சிற்சபை போர்ச்சபை அப்படின்னு கொண்டு வருவார். ஏன்னா நீங்க ஆக்கினையிலேயே இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இறைநிலையை உணர முடியாது. இன்னும் அது துரியம்ங்கிற நிலைக்கு அதை துரிய சபை துரிய சபைன்னு சொல்லுவாங்க. துரிய நிலைக்கு போகும்போதுதான் இன்னும் அபரிமிதமான ஆற்றலும் அறிவு நமக்குள்ள இருக்கிறது. மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வரும்போது நம்மளால உணர முடியும். அதுக்கு நமக்கு உடற்பயிற்சியும் காயல்பு பயிற்சியும் உதவியாக அமையும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சி ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று இல்லவே இல்லை. உடல் பயிற்சி ஆகட்டும், காயல்பு பயிற்சி ஆகட்டும், தியான பயிற்சி ஆகட்டும், எல்லாமே ஒன்றை சார்ந்து இன்னொன்றாக அமைச்சிருக்கார். எனவே இந்த துரிய தவம்ங்கிறது நம்முடைய வினைப்பதிவுகளை எல்லாம் கழித்து கொள்ளும் இடமாக. இப்போ அதுக்கு ஒரு கவிதையில சொல்றார் மகரிஷி, இந்த துரிய தவம் துரியாதீதம் எல்லாத்தையுமே, ஆக்கினை துரியம் துரியாதீதம் எல்லாத்துக்குமே ஒரு கவிதையில சொல்றார். அறிவதன்னை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற, இணைத்து தவம் ஆற்ற, ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம், ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம், அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும், அந்நிலையில் மேலும், ஆழ்ந்து ஆழ்ந்து துரியம் நிற்க முன்வினைகள் போமே, ஆழ்ந்து ஆழ்ந்து துரியம் நிற்க முன்வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே. ஆக துரியத்துல நிற்கும் போது முன்வினைகள் போமே. இத பழையகால புத்தகங்கள்ல எல்லாம் நீங்க ஞானியர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா மேல் மூலாதாரம் வாங்க. இதுனா மூலாதாரம்னா கீழே தானே இருக்கு, இவங்க என்ன இங்க மண்டையில சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம குழப்பமா இருக்கும். துரியத்தை தான் மேல் மூலாதாரம்ங்கிற வார்த்தையில சிலர் குறிப்பிட்டு சில புத்தகங்கள்ல சில கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. அதை நாம குழப்பிக்கொள்ள கூடாது. துரியம் என்றால் உச்சி, சென்னி, இத மறவாம இருக்கணும் நாம. சரி, இப்போ ஆக்கினையில ஒரு 5 நிமிஷம், துரியத்துல ஒரு 5 நிமிஷம் தவம் செஞ்சா போதும். முன்னாடி தவத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஆயிருது, அப்புறம் சங்கல்பம் வாழ்த்துக்கு ஒரு 5 நிமிஷம், எல்லாம் சேர்த்து 20 நிமிஷத்துல தவம் முடிக்கணும். இந்த தவத்தை நம்ம நல்லா நின்று செஞ்சு பழகினாதான் முதல்நிலை அகத்தாய்வுல இது பேஸ், அடிப்படை கல்விங்க. இப்ப நமக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் வண்டி ஓட்டுறதுக்குன்னா கூட அதுக்கு அடிப்படை கல்வி வேண்டியதா இருக்கு. அத ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் 2 வச்சிருக்காங்க கல்வியில. இப்ப நம்முடைய கல்வியையும் மனவளக்கலை கல்வின்னு சொல்றோம். இப்ப இதுல எப்படி மகரிஷி அமைச்சிருக்காங்க அப்படின்னா பேஸ், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆரம்ப பள்ளிக்கூடம், அப்புறம் இன்னும் நடுநிலை பள்ளிக்கூடம், அப்புறம் மேல்நிலை உயர்நிலை கல்வின்னு சொல்ற மாதிரி நம்முடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பக்குவப்படுத்துறதுக்குரிய ஒரு பயிற்சி முறையாக்கி கொடுத்திருக்கார். அந்த வகையில இந்த துரியம் வரைக்கும் நம்ம சிறப்பா செஞ்சு பழகினாதான் அடுத்து சிறப்பு தவம்
ஏன்னா 10ஆம் கிளாஸ் படிச்சா தான் அவனுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும்னு ஒரு சட்டம். ஏன்னா டெக்னிக்கல் படிக்க போகணும்னா அதுக்கு ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இவ்வளவு வேணும்ன்றான். அது மாதிரி இங்க துரியத்துல நம்ம நல்லா இருந்து பழகினாதான் அடுத்தது அங்க பஞ்சேந்திரிய தவன்ற முதல்நிலை அகத்தாய்வுக்கு நமக்கு சிறப்பாக மனதை கண்ணுனா கண்ணு மூக்குன்னா மூக்கு நினைக்கணும். ஆனா அந்த நினைப்பு இங்க இல்லாம அடுத்த அங்க ஓடி ஓடி போயிருச்சுனாக்க பிரயோஜனம் இல்லை. இதுல துரியத்துல நம்ம நல்லா தவம் பண்ணி 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 காலை மாலை 2 வேளையும் தவம் செஞ்சு பழகணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 5 உணர்வுகளையும் ஒரே புலன் உணர்வாக்கி ஆக்கினைங்கிற இடத்துல தொடு உணர்வுன்னு மட்டும் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஒரு புலனும் இல்லாம ஒடுங்கி நிக்கக்கூடிய நில, இது தொடக்கம், இது ஒடுக்கம். ஒரு நாள் எனக்கு தவம் வீட்டுல இருக்கும்போதே தவத்துல உட்காண்ட உடனே ஆக்கினேன்ட்டு துரியம்னு உடனே இந்த சங்கு சக்கரம் இந்த தீபாவளி அப்போ சர்றங்க பாருங்க, அது மாதிரி எனக்கு மண்டை பூரம் போய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அந்த இது வரவே இல்லை. அப்புறம் நான் மன்றத்துல போய் சொன்னேன், ஒரு பாசிட்டு இந்த மாதிரி எனக்கு தலைக்குள்ளார சங்கு சக்கரம் சுத்துற மாதிரி இருந்தது. ஆஹா அற்புதம், அப்படியா அப்படியானாரு. ஒரு துரியாதீதம் கொடுத்தரணும்னாரு. சரிங்க சரிங்க. அப்புறம் தவமெல்லாம் எடுத்த பிறகு அப்புறம் பார்த்தா துரியத்துல ஒரு உணர்வுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே, ஏன்னா உங்கள சிலருக்கு அந்த மாதிரி வரும்போது மனம் விரக்தி ஆயிடக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த அனுபவங்களை எல்லாம் சொல்றேன். இப்போ ஒண்ணுமே தெரியல எனக்கு உச்சியில, எனக்கு அப்ப தவமே வரல போல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் அருள்நிதியாவெல்லாம் ஆயிட்டேன் ஆசிரியர் ஆன பிறகு. அப்புறம் நம்ம பொறுப்பாசிட்டே கேட்டேன், என்னங்க எனக்கு நல்லா சுத்தும் முன்னையெல்லாம் இப்ப சுத்தவே மாட்டேங்குது உச்சியில அப்படின்னா. உங்க வினைப்பதிவு பூரா கழிஞ்சு வச்சு அதனால சுத்தல, திருப்பி வினைப்பதிவு வேணுங்கிறீங்களா? ஐயோ வேண்டாம், இந்த பிறவியே நான் கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இனி மீண்டும் பிறவியா? வேண்டவே வேண்டாம், வினையை இனி நான் சேர்த்து கொள்ள மாட்டேன்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள். அப்புறம் நல்லா செய்ய 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 பார்த்தோம்னா நம்ம நினைச்சாலும் நினைக்கலைனாலும் அந்த இடத்துல உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி நுனிய அப்படி வச்சா அந்த இடத்துல ஒரு சில்லுன்னு இருக்கு பாருங்க, ஐஸ் வச்ச மாதிரி. அப்படி கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். அப்போ நம்ம நல்லா ஒன்றி ஒடுங்கி நிக்கிறோம்னா அர்த்தம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி செய்ய 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 அடுத்த கட்டம் துரியாதீதம் சித்தி ஆகணும்னா துரியத்துல ஒடுங்கி நின்று, அதனாலதான் ஒன்றி புள்ளியாக இரு அன்றேல் விரிந்து அகண்டாகாரமாக ஆராய்ச்சியோடு இருங்கிறார் மகரிஷி. ஏன்னா பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் அறியக்கூடிய அறிவாக மனிதனிலே தெய்வமே 6வது அறிவாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது என்று மகரிஷி சொல்லுவாங்க. அந்த வகையில நாம துரிய தவத்தை எந்த அளவு சிறப்பா செய்யறோமோ அந்த அளவிற்கு அடுத்து சிறப்பு தவங்கள் எல்லாம் நமக்கு இயற்ற முடியும். அதே சமயத்துல அடுத்த தவமாகிய துரியாதீத தவமும் நமக்கு சிறப்பாக நாம் அந்த தவம்னா தவத்திலே நிலைக்கக்கூடிய அளவுக்கு நாம் உயர முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் இந்த அளவுல நிறைவு செய்து கொள்வோம். இப்ப எல்லாரும் துரிய தவம் செய்ய போறோம். அம்மா வாங்க, யார் நடத்துறவங்க வாங்க. நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க, தவச்செல்வர் தவச்செல்வி. தவத்தை செல்வமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளம், அவ்வளவுதான். சரி, இப்ப உங்களுடைய கேள்விகள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தேநீர் சாப்பிட போலாம். நல்ல கேள்வி. இல்ல கேள்வியை நான் சொல்லிட்டே பதில் சொல்லிடுவேன். அவரோட கேள்வி என்ன தெரியுங்களா? தவம் தொடங்கும் போது ஆக்கினேன்னு சொன்னா நேரடியா ஆக்கினை நினைக்கிறதா மூலாதாரத்திலிருந்து மேல கொண்டு போறதாங்கிறார். டைரக்டா ஆக்கினை தான் நினைக்கணும். இது ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆசிரியர் பயிற்சியிலேயே 1996ஆம் வருஷத்துல இந்த மாதிரி கேள்வியை கேட்டாங்க மகரிஷிட்ட. அது ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, அதை நான் வெளியில வந்த பிறகு ஒவ்வொருத்தட்டையும் கேட்கும்போது சில மன்றங்கள்ல சில இடங்கள்ல ஒரு குழப்பம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு தவம் நிறைவு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கீழே வந்துடுறதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலையில இருக்கணும்னா நம்ம எப்பவுமே ஆக்கினை என்ற நிலையில, இது நம்முடைய காதுகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்களை, அப்பதான் விழிப்பு நிலையில இருப்போம். துரியம்ங்கிறது உச்சி மையம். உங்களுக்கு தீட்சை கொடுத்த உடனே என்ன சொன்னாங்க? இன்று முதற்கொண்டு எந்த உணவை உண்டாலும் எந்த புலன் அனுபவத்தின் போதும் அந்த துரிய நிலை உணர்விலிருந்து
அனுபவிக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? அப்ப ஒவ்வொரு தடையும் மூலாதாரத்துல போய் உட்காண்டா எப்படி விளைவெறிந்த விழிப்பு நிலையில உட்கார முடியும்? இது சில இடங்கள்ல ஏற்பட்ட ஒரு குழப்பம். அதனால ஒவ்வொரு தடையும் மூலாதாரத்துல இருக்கிற சக்தி நம்ம மனதை கொண்டு மேல கொண்டு வரணும் இப்படின்னு தவறா நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி எல்லாம் இல்லவே இல்ல. தவம் ஆரம்பிக்கும் போதே டைரக்டா மூலாதாரம் தான். நம்ம எந்த இடத்துல நினைச்சாலும் அங்க நினப்பு நிக்க வந்துடும். பழக பழக பழக. புரியுதுங்களா? ரைட். இப்ப துரியம்ன்றீங்க, சரி. அடுத்து ஆக்கினை முடிஞ்ச உடனே துரியம்னு இவங்க கோடு போட்ட மாதிரி போட்டாங்களே, அது மாதிரி நினைச்சுக்கிட்டே மேல போகணும்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல. டைரக்டா உச்சியில நினைக்கிறப்ப காலுன்னா காலை நினைச்சுக்கிறோம், கையின்னா இங்க இருந்து இப்படி நினைச்சுக்கிட்டே வந்து. ஏன்னா சமண மதத்துல அப்படி ஒரு தவம் இருக்கு, பிரேக்ஷா தியானம்னுட்டு. கால்ல இருந்து இப்படி நினைச்சுக்கிட்டே அப்புறம் கைக்கா வர்றீங்க. எங்க உங்க காலில் செப்பல் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. உடனே கால் நினைவு வருது. கையில வாட்ச் கட்டி இருக்கீங்களா? உடனே வாட்சை தர கீழே இருந்தா நினைச்சுக்கிட்டே மேல வர்றீங்க. இல்ல, அது மாதிரி ஆக்கினைனா ஆக்கினை, துரியம்னா நேரா உச்சி மையம். புரியுதுங்களா? ரைட். இப்ப அடுத்த கேள்வி. அது இனிமேல் தான் நான் சொல்ல போறேன். துரியாதீத விளக்கத்துக்காக இப்ப நீங்க டீ குடிச்சிட்டு வரவங்கள எழுதி போட்டலாம் அப்படின்ட்டு எழுதி போட்டு முடிஞ்சவங்க எழுதிட்டு போயிருங்க. இத விளக்கம் வந்து இப்ப நீங்க தேநீர் முடிஞ்சிட்டு வந்த பிறகு துரியாதீத தவ விளக்கம் கொடுத்து துரியாதீத தவம் நடத்த போறோம். இதை நான் அப்புறம் சொல்றேன். சரி, இதுல இருக்கிறதான சொல்றேங்க. அதான் அத துரியாதீத தவ விளக்கத்துல சொல்றேன். இன்று வருமோ நாளைக்கே வருமோன்னாரு வள்ளலாறு. அந்த சிற்சபையும் பொற்சபையும் அதை பத்தி நம்ம தேநீர் முடிஞ்சு வந்த பிறகு இல்ல அவங்க அப்படி எனக்கு சொன்னாங்க. ஆனா சக்கர சுழற்சி இருக்குங்கிறவங்க எல்லாம் வினைப்பதிவுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்னை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம், தப்பே இல்ல. ஆனா நினைப்பு அங்கே இருக்க பழகுது இல்லையா, அதுக்காக அவங்க அப்படி சொன்னது. வெரி குட் கொஸ்டின். அற்புதமான இந்த கேள்வி வரணும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கேட்டார். எங்க பழனியில ஒரு 2 பேராசிரியர், கணவன் மனைவி, ஆவடையப்பன் தனலட்சுமின்னுட்டு 2 பேரும் ஒரே தான் சாமிகிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஆஹா நல்லா இருக்குது அப்படிங்கிற, அந்த ஐயாவுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அதன் பிறகு இவங்க சாந்தியில இறக்கி கொடுத்து துரியம் கொடுத்த பிறகு ஆக்கினை வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஐயா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஆக்கினை வரலைன்னா மூலாதாரத்தை நினைச்சாக்க ஆக்கினை வருமாங்கிறார். மூலாதாரத்தை நினைச்சா மூலாதார உணர்வுல தான் நிக்கும். ஆக்கினை வரணும்னா நீங்க மனதை நிறுத்தி நிறுத்தி பழகணும். சும்மா அதை கூட ஆரம்பத்துல இருக்கிறவங்க ஆரம்ப பயிற்சியாளருக்கு வந்து டச் கொடுப்பாங்க. சில மன்றங்களை நான் பார்த்திருக்கேன். ஆக்கினைன்னு உடனே போய் எல்லாரும் டச் கொடுத்துட்டு வருவாங்க. அருள்தியா இருந்தா கூட அது கூடவே கூட நம்ம மனதை நிறுத்தி பழக்கணும். மனதை நிறுத்தி பழக்கணும். அதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல எல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்காவது உணர்வு தெரியலன்னா உங்க ஆள்காட்டி விரல வச்சு தொட்டு பொட்டு வச்ச மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதை கூட வந்து நம்ம தவிர்த்துட்டு உணர்வு தெரியுதோ தெரியலையோ அங்கேயே நினைக்கணும், அங்கேயே நினைக்கணும், அங்கேயே நினைக்கணும், நினைப்ப அங்கேயே நிறுத்தி பழக்கணும். இந்த மனதுக்கு பழக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். திருப்பி திருப்பி யாராவது தொட மாட்டாங்களா அங்க அப்படின்னே மனம் ஏங்கும். அதை தவிர்த்துக்கிடலாம். சொல்லுங்க ஐயா. துரியத்துல இல்லங்க ஐயா. இப்ப இது மைக்க வச்சு கேளுங்க. சொல்லுங்க. சாதாரண செய்கிறோம். ஆனால் ஆக்கினையில் ஒரு நிமிடத்திலும் துரியத்தில் 3 நிமிடம் நின்று விட்டு மேலே போகலாமா? அப்படி அவங்க சொல்லல. அவங்க ஒரு பிரிண்ட் அடிச்ச கையில விட்டுட்டாங்க. எத்தனை நிமிஷம் அது வந்து ஆரம்ப காலத்துல கொடுத்திருக்கிறீர்கள். 10-30 ஆண்டுகள் செய்த பின்பு அவ்வாறு இருக்க முடியவில்லை. அதான் கேட்கிறேன். இல்லைங்கய்யா, இப்ப ஆக்கினை தவம் 20 நிமிஷம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் துரிய தவம்னு சொல்லும் போது அவங்க ஆக்கினையில 5 நிமிஷம், துரியத்துல 5 நிமிஷம் இருங்க அப்படிதான் சொல்றாங்க. அப்ப 10 நிமிஷம் கூட இருங்கன்றாங்க. 20 நிமிஷம்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல டோட்டல் இங்க ஆக்கினை 10 நிமிஷம், துரியம் 10 நிமிஷம்ன்றாங்க. மொத்தத்திலேயே 20 நிமிஷம் தவம் பண்ணுனா போதும்னு
சொன்னாங்க. ஆனா இதுலயே 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் வேணுமே, அதனாலதான் 5 நிமிஷம் ஆக்கினையில 5 நிமிஷம் துரியத்துல 5 நிமிஷம் இருந்துட்டு முன்னாடி 5 நிமிஷம் போயிரும், பின்னாடி வாழ்த்துக்கு 5 நிமிஷம் போயிரும், ஆக 20 நிமிஷம் வந்துடும் நான் கணக்கு சொன்னேன். கொஞ்சம் நம்ம கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி நான் முதல்லயே அவர் யாரோ கேட்டதுக்கு சொன்னேன், ஒரு நிமிஷம் கூடி போனாவோ குறைஞ்சு போனாலோ யாரு கழுத்தச்சு வைப்பாங்க, ஆழ்ந்துட்டோம்னாக்கா நமக்கு நேரம் போறது தெரியாம போயிடும். ஆமா, அப்ப மணிக்கணக்காக பண்ற வேண்டிய ஏற்படும் போது என்ன செய்யறது? மணிக்கணக்கா என்ன நாள் கணக்கா இருக்கலாம். என்னை விடுங்க, நாள் கணக்காக இருந்திருக்கிறேன். என்னை விடுங்க, யாரும் என்னைட்ட பேசாம விட்டுருங்க. நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து சோறு தண்ணி ஒண்ணுமே வேண்டியது. நான் அப்படி ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல. சரி, ஏன்னா என்னோட வினைப்பதிவு நான் இப்படி நிறைய பேச வேண்டி இருக்குது, உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது தவறு இல்லையா முடியும். ஆனா அது இப்ப வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க தொழில இருக்கிறவங்க அது ஒரு மிரட்சியை ஏற்படுத்தாத அளவுல நீங்க தனிப்பட்ட முறையில இருந்தீங்கன்னா செய்யுங்க. உங்களை யார் வேண்டாங்கிறாங்க? உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கு? என்ன பாக்கி இந்த உலக பொருள்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்க? என்ன ஈத்து பேத்து இனிய மக்களுக்கு பாக்கி சொத்து பத்தெல்லாம் இருக்க, சேர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் கடமைகள் இருக்க. கடமைகளை மறந்துட்டு நான் 2 நாளைக்கு தவம் பண்ணுனேன்னு சொன்னா அதுல பெருமையே இல்ல. குடும்ப கடமைகளை செய்ய நம்ம எல்லாம் குடும்பத்துல இருக்கோம். வனத்துக்கு போய் கடமைகள் முடிந்து தானே இருக்கோம். அது எப்படிங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. உங்களுடைய பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்கல்ல, பேரன் பேத்தி அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க கடமை. நாம போனாவே விவகாரம் தானே வருது. அப்படி நீங்க எல்லாம் முடிந்த முடிவுல இருக்கீங்கன்னா வேதலோக அன்பு நிலையத்துக்கு வந்துருங்க. அங்க எப்ப வேணாலும் தவம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு. குடும்ப கடமைகள் முடிச்சவங்க எல்லாம் சமுதாய நலனோக்கோட அங்க உட்காந்து சும்மா உட்காந்து இருக்கிறத விட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துனா இன்னும் நிறைய பேருக்கு போய் நன்மைகள் சேரட்டுமே. வாங்க வேதலோக அன்பு நிலையத்துல வந்து 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தவம் பண்ணுங்க. ஏன்னா இங்க வீட்டுகள்ல இருந்துகிட்டு மன்றத்துல இருந்துட்டு அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நாம மன்றத்துல இருந்துகிட்டு வீட்டுகள்ல இருந்துகிட்டு நான் 2 நாளைக்கு தபஸ் பண்றேன் 3 நாளைக்கு தபஸ் பண்றோம்னா பயந்துகிட்டு ஒரு வயலும் மன்றத்துக்கு வர மாட்டான். அவன் வேலை செய்யணும், குடும்ப கடமைகள் செய்யணும். ஓ இப்படி ஆயிருவாங்க போல இருக்குன்னு பயந்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய கடமைகள் முடிஞ்சிருக்கலாம். நீங்க அது தனிப்பட்ட முறையில நீங்க அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆனா இங்க மன்றங்கள்ல அப்படி காலையில இருந்து பொழுது வரைக்கும் தவம் பண்ண விடமா. நீங்க வீட்டுல உட்காந்து தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் கூட தவம் வராது. ஏன்னா மத்தவங்களுடைய எண்ண ஆற்றல் அங்க அவங்கள அளக்களிக்கு. இது வேணா சும்மா கேள்விக்கு கேட்டுக்கலாம், இவங்க என்ன பதில் சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மகரிஷிட்டியே கேள்வி கேட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க. சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு எங்க வீட்டுல இருக்க புல்லு தொட்டியில புல்லே முளைக்கலைங்க சாமி என்ன செய்யலாம்னு கேள்வி கேட்ட ஆளுங்க. எனக்கு தெரியும் இந்த மக்களை பத்தி. அம்மால 1/2 மணி நேரம் கூட உட்கார முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு பேசிக்கலாம். 24 மணி நேரம் இருக்கலாம், 2 நாளைக்கு இருக்கலாம். அதெல்லாம் சும்மா அங்க முடியாது, விடாது. அதுக்குன்ட்டு ஒரு இடம் நமக்கு வேணும். அதுதான் அந்த அம்மா கேட்ட மாதிரி ஆழியாறுல இருந்து அங்க இருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்தீங்கன்னா பொள்ளாச்சி வருவீங்க. அப்ப இடது கை பக்கம் பார்த்தே வந்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ல ஒரு 5.5 ஏக்கராவுல வேதலோக அன்பு நிலையம்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. மகரிஷியுடைய உலக சமாதான திட்டத்துல ஒரு திட்டம். புலவர் தியாகராஜன் தான் அந்த ட்ரஸ்டுக்கு தலைவர். அங்க வந்து 100 குடில்கள் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்ப கடமைகள் முடிச்சவங்க எல்லாம் எப்ப வேணாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்க வந்து தவம் பண்ணிட்டு சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்க எல்லாம் அங்க வந்து தங்கிக்கிடலாம்ங்கிற ஒரு நோக்கத்துல 4.5 கோடி ரூபாய் ரப்காஸ்ட் எஸ்டிமேட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு யார் அந்த ஐயா சொன்ன மாதிரி அவர் வரணும்னு நினைச்சாருன்னா இன்னைக்கே இப்ப 30 பேர் ட்ரஸ்டிஸ் இருக்காங்க. மகரிஷி 100 பேர் ஆக்க சொல்லி இருக்காரு ட்ரஸ்டிகளா. நாங்க ஒரே இடத்துல இருக்க கூடாது, பரவலாக வரணும். இன்னும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கெல்லாம் கூட இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியல. இப்போ நீங்க விருப்பப்படுறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அங்கேயே போய் தங்கிக்கலாம். உங்களை ட்ரஸ்டி ஆக்கிடுவாங்க. 1 லட்சம் ரூபாயில பொது வேலைகள் தவ கூட நீங்க 3 நாளைக்கு அப்படியே உட்காந்துக்கணும்னு ஒரு தவ கூட முதல்ல செஞ்சு வச்சுட்டு போகணும். யார் துட்டு தருவா? நம்ம எல்லாம் நமக்கு நாமே திட்டம் மாதிரி இது. 1 லட்சம் ரூபாய் பொது வேலைகளுக்கு, உணவு கூடம் மற்றும் தங்குமிடம், இதுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாம லைப்ரரி, பிற்காலத்துல மகரிஷியினுடைய ஒரு எண்ண பிரகாரம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு காப்பகம் எல்லாமே அமைய இருக்கு. 1 லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு குடில் கொடுத்துருவாங்க. நீங்க 3 நாள் 5 நாள் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தவம் பண்ணலாம். அப்புறம் எப்ப வெளியே வர்றீங்களோ அப்ப வந்து சாப்பிட்டுக்கலாம். உணவு கூட இருக்கு. எப்ப தேவைன்னு நினைக்குதோ அப்ப பண்ணிக்கலாம். அதுக்குன்ட்டு ஒரு இடம் வேணும். நம்ம குடும்பத்துகள்ல இருந்துகிட்டு அந்த மாதிரி துரியாதீத தவம் பண்றேன் அப்படி இப்படி எல்லாம் முடியவும் முடியாதுங்க. இதெல்லாம் சும்மா ஆசைப்படலாம். அதுக்குன்ட்டு ஒரு இடம் நமக்கு தயாராகணும். மகரிஷியுடைய ஆசிகளோட அங்க அந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குடியில 2 பேர் தங்குவதற்குரிய அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த குடிலுக்கு கொடுக்குறாங்களே, 2 பேர் தங்கிக்கிற மாதிரி வசதி வாய்ப்பு பண்ணி தராங்க. மனவள கலைஞர்களுக்காக மட்டுமே அமைக்கப்பட இருக்கு அந்த ட்ரஸ்ட். அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தருக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கறாங்க அந்த ட்ரஸ்ட்ல. இப்படி ஒரு அமைப்பு. அதுக்கு பேரு அங்களக்குறிச்சிங்கிற இடத்துடைய 11வது வார்டு வேடசந்தூர். அங்கதான் இப்போ முதல் கட்டமாக அந்த வேதலோக அன்பு நிலைய ட்ரஸ்ட்காரவங்க அங்களக்குறிச்சிக்கு ஒரு மனவளக்கலை தவமையும் 6ஆம் தேதி அன்னைக்குதான் திறப்புலா பண்ணி அந்த ஊர் மக்களுக்காக சரண்டர் பண்ணியிருக்காங்க.
அதனால எப்ப வேணும்னாலும் நீங்க ஆழியார் வரும்போதும் போகும்போதும் அங்கேயும் வந்து உட்கார்ந்து தவம் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட. ஏன்னா வயதான காலத்துல நம்ம இன்னும் கடைசி காலம் வரைக்கும் உட்காண்டே இருந்தோம்னாக்கா எங்க வீட்டுல பற்றுக்கள் விடாது. அப்போ நம்முடைய வினைப்பதிவுகளை கழித்துக் கொள்வதற்கு ஒத்த கருத்துடையவர்களோடு நாம ஒருங்கு சேர்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணலாம், சமுதாயத்துக்கு நல்லா விளைவிக்கலாம். மகரிஷி சொன்ன திட்டங்கள்ல எதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதையெல்லாம் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் செய்யக்கூடிய ஒரு இடமாக அமையுதுங்கிற ஒரு தகவல் அம்மா அவங்க கேட்டதுனால அதையும் இப்ப சொல்லி முடிச்சுட்டு இப்ப எல்லாரும் தேநீர் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அப்புறம் தொடரலாம். வாழ்க வளம்தான். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு. கண்மவினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், கண்மவினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா என்று நான் நிறைவு பெற்றேன். சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, துரியாதீதம் என்பது சமாதி தவம், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தவம். துரியம் அதீதமாகும் போது அதுதான் துரியாதீதம். இந்த துரியாதீத தவத்தை பெற்ற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். காரணம் என்ன? எந்த ஆன்மீக நிறுவனங்களிலும் இந்த துரியாதீத தவம் என்பது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எந்த குருமார்களாலும் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் சிற்சபை பொற்சபை என்றெல்லாம் சொன்ன வள்ளல் பெருமான் கூட வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலா சூதடி அக்கச்சி மயில் குயிலா சூதடி என்று பாடியிருக்கிறார். மயில் எப்படி குயிலாகும்? அவங்கள சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டா தெரியல. ஆனா நம்ம துரியாதீத எடுத்த அன்பர்கள் சொல்லுவார்கள். எவ்வாறு? மகரிஷி நான் உணர்ந்தேன், உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். அவர்கள் துரிய நிலையில இருந்து தவம் செய்ய 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 மனம் ஒடுங்கி 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 அடக்க நிலைக்கு போகுது. அதான் மென்டல் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய மனதனுடைய அலைச்சூழல் வேகமாக அவர்கள் கணக்கிட்டு விஞ்ஞான பூர்வமாக இன்றைக்கு நமக்கு அந்த விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. அதுவானால் அதுவே சொல்லும் என்ற நிலையில அந்த அமைதி நிலைக்கு போகும்போது எதை சார்ந்திருக்கிறோமோ அதன் வயமாகி விடுகிறோம். எதை அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகி விடுகிறோம். அதனாலதான் சொல்றாங்க, எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் என்று மகரிஷி சொல்றாங்க. அடிக்கடி நினைக்கிறது எதை? இப்ப துரியத்தில் இருக்கும்போது நம்ம உயிரை நம்ம மனதை நம்மளை பத்தி நினைக்கிறோம், அடுத்தவனை பத்தி நினைக்கிறதே இல்லை. புறத்தே ஓடிக்கொண்டிருந்த மனதை அகத்தே திருப்பி விட்டு ஆஹா என்னுடைய உயிரா இப்படியா என்ற ஒரு ஆனந்த நிலைக்கு போறதுக்கு தயாரிப்பு நிலை ஆக்கினை. அதுல இறங்குவடி தவம் என்று சொல்லக்கூடிய சாந்தி தவம். இன்னும் அடுத்த கட்டமாக துரியம் என்று சொல்லும் போது 8ங்கிற மென்டல் ஃப்ரீக்வன்சில நிக்கிது நம்முடைய மனம். அதுதான் ஆல்பா அலை, அது அமைதி நிலை, தூக்க நிலை. அந்த நிலையில இருந்து 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 பழகும் போது திடீர்னு பார்த்தா பிரபஞ்சமே நானாயிட்டேன். அதத்தான் மயில்ங்கிறாரு வள்ளல் பெருமான். மயில் எப்படி தோகை விரிச்சு ஆடும்போது எத்தனை கலர்கள்ல எப்படி டிசைன்ஸ், அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச காட்சி அவருக்கு மயில் மாதிரி தெரியுது, மயில் ஆடுற மாதிரி இருக்கு. அப்புறம் என்னாச்சு, திடீர்னு கருப்பாய் போயிருச்சு, அதான் குயில் ஆயிருச்சு. குயில் எப்படி இருக்கும்? அதான் துரியாதீதம்ங்கிறதே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியின் மகரிஷி சொல்றாங்களே, சின்ன கற்பனை பெரிய கற்பனைல இணைக்கிறதான் துரியாதீத தவம். சிற்றறிவு பேரறிவுல லயமாகணும். பேரறிவுனா எங்கேயோ இல்ல. இப்ப இத்தனை பேருடைய அறிவும் ஆற்றலும் ஒன்று கூடி ஒரு காரியத்துல ஈடுபடும் போது எவ்வளவு பெரிய ஆற்றல் வரும் யோசிங்க. ஒரு தனி மனிதனுடைய அறிவும் ஆற்றல் இருக்கும்போது அது சின்ன அளவுல தான் இருக்கும். அதுதான் ஆன்ம நேயம், மனித நேயம்,
பேராற்றல், பேரறிவு என்பது தனியாக எங்கேயோ இல்லை, எல்லாருக்குள்ளரே எல்லாமாக இருக்கிறது. அதனால்தான் பாரதியார் சொல்லும்போது சொன்னார், உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. உள்ளும் புறமுமாக, உடலாக, அதுவே உயிராக, அதுவே புறத்தே மனம் என்ற அளவுல விரிஞ்சு போகக்கூடியதாக எல்லாமாக இருக்கக்கூடியது. அதான் பர சிவ வெள்ளம். பர என்றால் அதை விட நுண்ணியதும் இல்லை, அதை விட சிறியதும் இல்லை, அதை விட பெரியதும் இல்லைங்கிற அர்த்தம் பர. சிவம் என்றால் பூரணம், மங்களம். வெள்ளம், அதான் மகரிஷி அற்புதமான அர்த்தம் கொடுத்தார். வெள்ளம் வெள்ளம் என்றால் மலையாளத்துக்காரவங்க தண்ணிக்கு வெள்ளம்னு தான் சொல்றாங்க. நம்ம இன்னும் ஒரு சின்ன இல் போட்டோம்னா வெள்ளம் கடிச்சுக்கிறது, சாப்பிடுறது, கரும்பு கட்டி வெள்ளம். ஆனா இது வெள்ளம். வெள் என்றால் தூய்மையான, வெள் என்றால் தூய்மையான. அம் என்றால் என்னன்னு நான் அப்பவே சொன்னேன், இறைவன். தூய்மையான காந்தத்தை தான் அந்த காலத்துல பிரணவம் என்ற வார்த்தையில நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்கள். அந்த பரசிவ வெள்ளம், அந்த காந்தம், அதைத்தான் மகரிஷி சொல்லும் போது சொல்றாங்க, அது பாய்ம பொருள், எங்கும் ஊடுருவி செல்லக்கூடியது, தனக்குள்ளாக எல்லாவற்றையும் ஊடுருவ விட்டு கொண்டிருக்கக்கூடியதுதான் அந்த தெய்வ சக்தி. அது காந்தம் என்று சொல்றோம், காற்று என்று சொல்றோம், பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம், நீங்கள் என்று சொல்றோம், நான் என்று சொல்றோம், மைக்குன்னு சொல்றோம், எல்லாமாக ஆகியிருக்கிறது. அதான் பிரபஞ்ச அளவுக்கு மனம் விரிந்து நிற்கும் போது பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. எல்லாமே பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதங்களோ அணுக்களின் கூட்டு, அணுவோ இறைவனின் சிற்றுருவம். இது சின்ன கடவுள். இந்த ரேஷியோ தான் எல்லாத்துலயும் இருக்கு. அத முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அதனாலதான் பாரதியார் சொல்லும் போது, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன, நெஞ்சில் கருதுவன, உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே. நாம காணுகின்ற காட்சியாய், காண்பாராய், காண்பார்தம் காட்சியாய், காண் பொருளாய் மாண்பார்ந்து நிற்கும் பாரதியாருடைய வார்த்தைகள் அவ்வளவும் அந்த இறை தத்துவத்தை அந்த பரசிவ வெள்ளம்ங்கிற கவிதையில அப்படியே சொல்லி வருவார். தூள அணுக்களாய் சூட்சுமமாய், சூட்சுமத்தில் சாலவுமே நுண்ணியதாய்பார். அதத்தான் இறை துகள்ன்றார் மகரிஷி. இன்னைக்கு மகரிஷி இறை துகள்னு சொன்னத கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே ஹெராக்லிட்டஸ் சொல்றார். இந்த பிரபஞ்சம் முழுமையாக ஏதோ ஒரு அசைவுகள், அலைகள் போல இருக்கிறது, அவற்றிற்கு இடையிலே ஏதோ கருப்பு கருப்பாக திட்டு திட்டுக்களாக இருக்கின்றன, அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குமா, ஈர்க்கும் ஆற்றலாகவும் விளக்கும் ஆற்றலாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த சக்தி தான் பிரபஞ்ச காந்த சக்தி. அதுதான் ஜீவன்கள் இருக்கும்போது அது ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது. மனதின் அடித்தளம் அறிவாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் சிற்றறிவாக இருக்கிறது. அந்த சிற்றறிவை பேரறிவோடு லயமாக்க கூடிய ஒரு நிலையத்தான் வள்ளலார் உணர்ந்தார். ஆனா உணர்ந்தத மற்றவங்களுக்கு உணர்த்த அவருக்கு மொழி இல்லை. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாகும். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அந்த காந்தம்ங்கிறத ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை பற்றி, அதனுடைய தன்மாற்றத்தை பற்றி, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று மாறிக்கொண்டு அதுதான் மனமாகவும் எனக்குள் இருக்கிறது. அதன் மூலமாக நான் பெற்ற என்ஜாய்மெண்ட்ஸ், அனுபவங்கள் எல்லாம் அறிவுல புதைந்து கிடைக்கிறது என்ற உண்மைகளை உணரும் போது எல்லாருக்குள்ளரையே அதுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எழும். இதத்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார். நான் ஒரு பூமியில ஒரு பக்கம் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுல தண்ணி எவ்வளவு, கொளகொளப்பு எவ்வளவு, மணல் எவ்வளவு, வெப்பம் எவ்வளவு, எல்லாம் காற்று எவ்வளவுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. உலகத்தின் மறுகோடியில் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கனாலும் இதே தான் இருக்கும். அதான் துல்லியம், இயக்க ஒழுங்கு. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்குன்றார் மகரிஷி. இப்போ அது மாதிரி அதனாலதான்
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேனாரு வள்ளல் பெருமான். தன் திறம், தனது திறம், மனதின் திறம் தான் மந்திரம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தான் யார் என்பது தெரியாததுனாலதான் இவ்வளவு கேடுகளுக்கு காரணம். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒரு மனிதர் உணரும் போது அந்த உணர்வு நிலை, அந்த அமைதி நிலைக்கு போனா தான் கிட்டுமே அல்லாமல் வாயில வார்த்தைகளால் சொல்லுவது அல்ல. அதனாலதான் பாரதியார்கிட்ட கேக்குறாங்க, நீங்க யார் அப்படின்னு. வானத்துல பறக்கிற பறவையெல்லாம் நான், புல்லெல்லாம் நான், கடல்ல வாரியில இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் நான், எல்லாம் நான் 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 சொல்லிட்டே வந்தார். கடைசியில எழுத்தும் நானே, எழுதுகோலும் நானே. ஏன்னா எல்லாமே அணுக்களின் கூட்டு. அணுவோ இறைவனின் சிற்றுருவம். எப்படி இறைவனின் சிற்றுருவம் ஆச்சு? இறைநிலை தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடியது, மற்றவற்றை சூழ்ந்தெழுத்தக்கூடியது. எனவே அந்த இறைநிலை என்பதை பல பெயர்களிட்டு நாம் அழைத்தாலும் அங்கே அதனுடைய தன்மையாக இருக்கக்கூடியது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அதுவேதான் இன்றைக்கு வரைக்கும் தன்மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்து இந்த 6வது அறிவை கொண்டு தன்னிலே தானே ஓர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறைநிலையே மாற்றம் பெற்று வந்த நிகழ்ச்சி தான் அந்த மனிதனுடைய 6வது அறிவு. அதனாலதான் மகரிஷி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் எனும் பெரிய நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன். மனதை இதமாக உடையவன் தான். மன பிளஸ் ஹிதன் சீக்வல் டு மனஹிதன் மனிதன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த இதமான நிலைக்கு போகணும்னா இங்கே நம்முடைய கண்மவினை பதிவுகள், ஆணவம் என்பதெல்லாம் தவிர்க்காத வரைக்கும், இந்த உலகம் மாயை என்பதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலக பொருள்களிலேயே தான் ஈடுபட்டு இருப்பான். வீடு, வாசல், மாடு, மனை, மக்கள், அண்ணன், தம்பி, அக்கால், தங்கை, ஈத்து, பேத்து, இனிய மக்கள், இதுலயே உழந்துட்டு இருக்கிற வரைக்கும் இறைநிலையில இணைப்பு பெற முடியாது. அத வள்ளல் பெருமான் சொல்றார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ, என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலமாயை அற்று, துன்று மலமாயை அற்று, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம், இன்று வருமோ நாளைக்கே வருமோ, என்று வருமோ அறியேன் என் கோவே. அது என்னைக்கு சித்தியாகும்னு சொல்ல முடியாது, ஆனா நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கின்றார். அருட்பாவுல சொல்றார் துரியாதீதம்ங்கிற வார்த்தை. இன்னும் பல மகான்களும் கூட அந்த துரியாதீதம் என்ற வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா நம்முடைய மகரிஷி தான் இந்த துரியாதீத தவத்தை உணர்ந்தவாறு மற்றவர்களுக்கு உணர்த்தினார்கள். பயோகிராபி போடும்போது சுவாமிஜியுடைய வாழ்க்கை விளக்கத்தை எத்தனையோ அன்பர்கள்ட்ட எல்லாம் போய் பேட்டி எடுத்தாங்க. இப்ப நாங்களெல்லாம் பலமுறை முயற்சி பண்ணணும். அந்த துரியாதீத தவத்தை மகரிஷி பழனி மலை மேல உட்கார வச்சுதான் 10 பேரை இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து அவர் துட்டு போட்டு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு, நான் உணர்ந்தேன், உங்களுக்கு துரியாதீதம் கொடுக்கறேன்னு கொடுத்தார். முதல் துரியாதீதம். இந்த 10 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல எங்களால. மகரிஷிட்டையும் கேட்டா அவருக்கு அது நினப்பில்லை. யாரோ 10 பேரை கூட்டிட்டு ரயில்ல கொண்டு போய் அங்கதான் முதல்ல துரியாதீதம் கொடுத்தேன்றார் போகர் இடத்துல. அப்போ அந்த துரியாதீதம்ங்கிற ஒரு நிலை, இறைநிலை என்பது நமக்கு உள்ளும் புறமுமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது என்பதை உணரத்தான் முடியும். கத்திரிக்காய் முருங்காயில எடுத்துருந்தாங்கன்னு காமிக்கிறதுக்கு அவங்கவுங்க அந்த நிலைக்கு ஆழ்ந்து போகணும். அப்பதான் மகரிஷியுடைய அந்த கேள்வி சின்ன பையன்ல இருந்தே அந்த அங்கிங்கு எனாதபடி என்று சொல்லக்கூடிய தாய்மானவருடைய பாடல்ல கங்குல் பகல் அற நின்று கருத்துக்கு இசைந்தது. இது கண்ணால பார்க்க முடியாது, கலர் டிசைன் கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அன்றைக்கு இருந்த ரிஷிகளும் ஞானிகளும் உணர்ந்தாலும் கூட உணர்ந்ததை உணர்ந்தவாறு எடுத்து சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த 300 ஆண்டுகள்ல நமக்கு கற்கால உலோக காலம் கடந்து மின்சார யுகம் கடந்து இப்ப கம்ப்யூட்டர் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த மின்சக்தியை கொண்டு நாம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அப்படிங்கிறார். எப்படி? வந்த உடனே எல்லாம் சுவிட்ச் போட்டேங்க. இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன்றவரு ஆயிரக்கணக்கான பொருள்களை கண்டுபிடிச்சார், இந்த மின்சாரத்தினால இயங்கக்கூடியதெல்லாம். அவரு பாருங்க, எனக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் வேணும்னு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு செத்து போகாம இது எல்லாருக்கும் பொது உடைமை ஆக்கிட்டார். அதனாலதான் வந்தோடனே சுவிட்ச் போடுறோம், சுத்துது, இது பேசுது, அது எரியுது.
இது ஏன் எரியுது, ஏன் சுத்துது, ஏன் பேசுது? உள்ளுக்குள்ள என்ன வருது? கரண்ட் வருது. சரி, அந்த கரண்ட்ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வயர் வேணுமா இல்லையா? அப்பதான் மின் சுற்று ஓட்டம் வரும். ஈர்க்கும் ஆற்றலும் விலக்கும் ஆற்றலும், இந்த ரெண்டு ஆற்றல் எல்லா இடத்துல, அதான் இரட்டை ஆற்றல். சரி, மின்சாரம் வருது அதனால இது பேசுதுன்றீங்க, இதுக்குள்ள மின்சாரம் இருக்குன்றீங்க. யாராவது எடுத்து காமிக்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா? நம்ம உடலுக்குள்ள உயிர் இருக்குன்றோம், எடுத்து காமிக்க முடியுமா? மகரிஷியா தான் எல்லாரும் பர்சனாலிட்டி கோர்ஸ்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னாலும் சரி, ஆசிரியர் பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி கேட்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்குதா கேட்டா கோபம் வந்துடும் அப்படிம்பாரு. இருக்குதும்பீங்க. இருக்குன்னா எடுத்து காமிக்கணும்ல, எங்க காமிங்க. இல்லைன்னு மறுத்து சொல்ல முடியுமா? முடியாது. உங்க உயிர் இருக்கு, எடுத்து காமிங்க. முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனம் இருக்குது எல்லாருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எடுத்து காமிக்க முடியுமா? முடியாது. அதே போல தெய்வம் என்பது இருக்கிறது, எடுத்து காமிக்க முடியுமா? முடியாது. மறைப்பொருளாக இருக்கக்கூடியது. அதான் மனிதனுடைய 6வது அறிவு அசம்சன், அனுமானித்தல். சுருதி, யுக்தி, அனுமானம் என்ற 3 வார்த்தைகளை நம்ம பெரியவர்கள் குறிப்பாங்க. அந்த வகையில உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால். இதத்தான் 4 மகா வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டது கீதையில. ரிக்கேஜுர், சாம, அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களிலும் உருவ கடவுள்களை பத்தி சொல்லப்படவே இல்லை. இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் அதனுடைய தன்மை என்ன, துல்லியம் என்ன, இயக்க ஒழுங்கு என்ன, இதை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நான் அதை பத்தி பேசுறேன்னா என்னுடைய தகுதியை நான் உயர்த்தி கொண்டேன். உங்களிடம் நான் பெருமையாக கூட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம். எனக்கு வயது 60, நான் ஒரு ரிட்டையர்டு பர்சன், எனக்கு பென்ஷன் வருது, நான் இனி போய் உத்தியோகம் பார்க்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. நான் என்னுடைய 60வது வயதுல MA பிலாசபி அண்ட் ரிலிஜன் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். இப்ப காந்தியன் தாட்ஸ்ல எம்பில் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி வந்தது? எனக்கு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு. நான் ஒரு மனவளக்கலை பேராசிரியர், என்னுடைய தகுதி திறமையை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும், அதற்காக நான் கற்கிறேன். ஆக கற்கக்கூடிய கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் பயன் தர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, இன்றைக்கு என்னுடைய வேலை என்ன? மக்களிடையே மனவளக்கலையை பரப்புவது. அதற்கு நான் இன்னும் கல்லூரிகளிலே சென்று சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் எந்த முறையிலே அவருடைய பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நான் தெரிந்து கொண்டால் தான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். உண்மையில 60 வயதில் நான் ஒரு ஹேண்டிகேப்டு, நான் போய் பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் போது இங்க எல்லாருனாலையும் முடியும். அதை சொல்லி போன தடவை சொல்லும் போது அந்த தேவி லட்சுமிங்கிறமா உடனே அவங்களும் PhD பண்ணணும்னாங்க. இது என்னுடைய நோக்கம் அல்ல. மகரிஷி வந்து நீ ஜெனடிக் சென்டரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணுமான்னு சொன்னாங்க ஒரு நாள். என்னால முடியுமா? இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நினைப்போம் ஒரு காரியத்துல, என்னால முடியுமா? நிச்சயமா முடியும். எண்ணியவெல்லாம் எண்ணியபடி ஆகும், எண்ணத்தில் உறுதியும். அந்த உறுதியும் ஒழுங்கும் எப்ப வரும்னா, உண்மையான இறைநிலை உணர்வு பெறும்போது என்னால் முடியும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் வந்துடும். அந்த தன்னம்பிக்கை வரும்போது தைரியம் வரும். அப்பதான் தத்துவத்துல தெளிவு வந்துருச்சுன்னா துணிவு வரும். நான் தெளிவோட இருக்கிறனாலதான் துணிவாக இதை எடுத்து சொல்ல முடிகிறது. அந்த துணிவுல பணிவும் கனிவும் இருக்கணும் பாரு மகரிஷி. அப்போ நம்ம இறை தத்துவத்தை உணரணும் அப்படின்னா இந்த உலகியல் விஷயங்களையே உழந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு துரியாதீதம் கொடுத்த அன்னைக்கு மகரிஷியுடைய கவிதையை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. இதுவரைக்கும் நம்ம இறைநிலையை என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அது அரூபம், ஒண்ணுமில்லாதது. அரூபத்தை நினைக்க முடியலையே அப்படின்னு சொன்னதுனாலதான் உருவங்களை கொடுத்து பழக்கினாங்க பின்னாடி வந்தவங்க. ஆனா எத்தனைதான் சொன்னாலும் கூட நம்மால அரூபத்தை நினைக்க முடியலைமோ. பாவனை சாதனையாக்கும். இத மகரிஷி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஒவ்வொரு தடையும் துரியாதீதம் கொடுக்கும்போது இந்த விளக்கங்களை கொடுப்பாங்க. இப்போ அவர் ஆளியார்னா பழனி தானே பக்கம், நான் வேற பக்கத்திலே உட்காந்துருக்கேன். பழனியில பிறந்து வளர்ந்த ஆள் நான். அடிக்கடி பழனி தான் சொல்லுவார். இப்ப நீங்களெல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு அன்பர் வந்து சொல்றார் நான் பழனி போயிட்டு வந்தேன்னு சொல்றார். அங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வார், நான் அங்க மலை மேல பார்த்தேன், ரயில் போகுது பார்த்தேன், அதுக்கு இடையில கீழே வந்து திருவாவணன் குடி கோயில் இருக்குது, அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை போகுது, இங்க குளம் இருக்கு, வைகாபரி குளம், இப்படி அவர் கண்ட காட்சியெல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருப்பார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இவங்களுக்கு எந்த மலை தெரியுமோ அதை நினைச்சுக்குவாங்க.
இவங்களுக்கு எந்த குளம் தெரியுமோ அதை நினைச்சுக்குவாங்க, இவங்களுக்கு எந்த ரயில் தெரியுமோ அதை நினைச்சுக்குவாங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னொருத்தர் நான் பழனி போயிட்டு வந்தேன்னு சொல்லும் போது, ஓஹோ பழனியில இந்த இதெல்லாம் இருக்கு, ஓ அப்படியா. இவர் திருப்பி திருப்பி தான் என்ன நினைச்சாரோ அதையே தான் நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நிஜமாவே பழனி போயிருவார் அவர். இப்ப போய் பார்க்கும்போது உண்மையிலேயே இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய தோற்றம், அந்த குளம், அந்த ரயில் இதெல்லாம் இவராக காட்சி ஆயிருச்சு. இப்ப பழைய காட்சி வருமா, இனிமேல் புது காட்சி வருமா? முயன்று பழக 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 அந்த நிலையில இருந்து பழகும் போதுதான் அந்த அமைதி நிலையில அது ஆனந்தத்தை அனுபவிக்கத்தான் முடியும். அதுதான் பேரானந்த நிலை. நாங்க அப்ப அந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் சுற்றிலும் சூழ்ந்தும் இருக்கக்கூடியது சுத்த வெளி மெய்ப்பொருள். அதுவேதான் எல்லாமாக மாறி இருக்கிறது, எல்லாமாக ஆகி இருக்கிறது. அதைத்தான் 4 வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜான பிரம்மம். இதெல்லாம் வார்த்தைகளா சொன்னோன்னா இதனடா சம்ஸ்கிருத வார்த்தையில சொல்றாங்களே, நமக்கு ஒரு மயக்கம், நமக்கு ஒன்னும் புரிவிடல. மகரிஷி அதை அற்புதமாக ஒவ்வொரு தடவையும் பிரம்மஞான பயிற்சியின் போது அதை விளக்கம் கொடுப்பாங்க. துரியாதி அதை தவ விளக்கம் கொடுக்கும் போதும் சொல்லுவாங்க, தத்துவமசி அது நீ ஆகி இருக்கிறாய். ஏன்னா எல்லாமே அதனுடைய தன்மாற்றங்கிறதுனாலதான் இந்த தோற்றப் பொருள்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே அனைத்துக்குள்ளாக ஊடுருவி நிற்கக்கூடியது இறைச்சக்தி தான். அதுக்காக தத்துவமசிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அடுத்ததாக அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தைய இந்த அதுவே நீயாகி இருக்கிறாய்னா இந்த உடல் என்று தவறாக கருதி கொள்ளக்கூடாது. இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, எல்லாமே அழிந்து போகக்கூடியது, எல்லாமே அணுக்களின் கூட்டுத்தான். அப்போ இது உடல் என்று கருதி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமே பிரம்மமாக இருக்கிறது, அறிவே பிரம்மமாக இருக்கிறது, ஆன்மாவே பிரம்மமாக இருக்கிறது, என்னுடைய மனசாட்சியே பிரம்மமாக இருக்கிறது என்ற அர்த்தத்துல சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு திருப்பி ஒரு சிலருக்கு எண்ணம் வரும், அடாடா எவ்வளவோ கோடான கோடி பிறவி எடுத்து வந்து இவ்வளவு வினைப்பதிவுகளோட இந்த ஆன்மா இருக்கே. இந்த வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி துன்றுமல மாயை அற்று வெளிக்குள் வெளி கடக்கணும்ன்றாரு. துன்றுமல மாயைன்னா என்ன? தொடர்ந்து வரக்கூடிய வினைப்பதிவுகள் தான் மலமாயை, குற்றங்கள். இந்த ஆன்மாவுல களங்கங்களாக இருக்கேன். இத்தனை களங்கங்களோட இருக்கிற நான் போய் பிரம்மமான்னு ஒரு மலப்பா இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்லும்போது அயமாத்மம் பிரம்மம், இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவும் பிரம்மமே. நீ களங்கத்தோட இருந்தாலும் பிரம்மம் தானியா. அடுத்து எண்ணங்கள் எண்ணங்கள்னு வந்துகிட்டே இருக்கே, எப்படி என்னைய பிரம்மம்னு நான் நினைக்கிறது? ஒரு மயக்கம் வரும். அதான் பிரஜானம் பிரம்மம், எண்ணமே பிரம்மம் தான். அறிபவன், அறிபொருள், அறிவு, இந்த மூன்றுமே ஒன்று. ஒன் இன் ஆல், ஆல் இன் ஒன். பிரஜானம் பிரம்மம் தான். பிரஜைனா என்ன? நினப்பு. ஒரு பெரியவர் வயதானவர் உடல் நலம் இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கார். எல்லாம் போய் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இப்ப அவங்க பேரன் ரொம்ப தொலைல இருந்து ஊர்ல இருந்து வர்றாரு. உள்ள வரும்போதே கேக்குற, என்ன பெரியவருக்கு பிரஜை இருக்கா அப்படின்னு நினப்பு இருக்குதா? உள்ள போறா, தாத்தா தாத்தா என்னை தெரியுதா தெரியுதா கத்துவார், கதறுவார். அவர் அப்படி வெளியே வருவார், என்னப்பா ஒன்னும் பிரஜையே இல்லைங்க. பிரஜானம் பிரம்மம். இப்ப எண்ணமே கடவுள், எல்லாமே கடவுள் தான். அதனாலதான் பாரதியாரோட கவிதையிலையும் கக்கை சிறகினிலே நந்தலாலா உன்னை காணும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. இப்படி ஒவ்வொன்றிலையும் அந்த இறைவனையே கண்ட ஒரு காட்சிய பாரதியார் பாடுவார். இப்ப எல்லா பொருள்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. எல்லா பொருள்களையும் எப்படி பார்க்கிறது? மகரிஷி ஈஸியா சொல்றார் நமக்கு. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கிட்டோம். இது சோப் கலரா இருக்கு, இதை தின்னா என்ன ருசி, இனிப்பா இருக்கும், இப்படிங்கிறலாம் என் மனசுக்குள்ளார ஏற்கனவே போட்டு போட்டு வச்சது. அதனால அந்த ஆப்பிள்னு உடனே அந்த உருவம் தான் வருது, ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம். இப்போ
அந்த காட்சியை கழிச்சிட்டு இப்ப அறிவுபூர்வமாக போங்க. இந்த ஆப்பிள் என்பது அணுக்களின் கூட்டு. எங்க போச்சு தெரியாது, எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிரு. கரைஞ்சு குறைஞ்சு எல்லாமே மறைஞ்சு போயிரு. கரைஞ்சு குறைஞ்சு மறைஞ்சு போயிருது அந்த ஆப்பிள். அப்ப எல்லாம் அணுக்களின் கூட்டு. அப்படிதான் ஒரு வேடிக்கையா ஒரு தடவை மகரிஷிட்ட ஒரு அன்பர் வந்தார். வந்துட்டு எல்லாம் எண்ணத்துக்கு சக்தி இருக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்களே சாமிஜி, எங்களால் அதை நம்பவே முடியலைங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னாரு. இல்ல எண்ணம் நினைக்கிற எண்ணமெல்லாம் நடந்து போயிரும்னு சொல்றீங்களே. சார் ரைட்டு, சரி போயிட்டு வாங்க, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் வாங்கன்ட்டார். சாயந்தரம் வந்தாங்க. வரும்போது இந்த அன்பர்கள் இன்ன பேர் சொல்லி இவங்க 2 பேரும் வரும்போது ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வருவாங்கன்னு எழுதி டிராவுக்குள்ள போட்டு வச்சிருந்தார் சீட்டை. அவங்க வரும்போது ஆப்பிள் பழத்தை கையில பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் நினைச்சேன்யா நீங்க ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வரணும்னு இப்ப செஞ்சிருக்கீங்களா இல்லையா, இதானியா பிறர்மன தூண்டல்னு சொல்லிவிட்டு அதை எப்படி நாங்க ஒத்துக்கிறது, இந்த டிராவை நீயே திறந்து பாரு, நீ பழம் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் பேனா எடுத்து எழுதல, டிராவை திறந்து பாருனார். அப்போ அவங்க பார்த்துட்டு ஆமா உங்க எண்ணம் என்கிட்ட பாஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வைக்கிறேன். சரி இந்த ஆப்பிளை மனுஷனாக்க முடியும் என்னால அப்படிங்கிறாரு. அது எப்படிங்க ஆப்பிளை மனுஷனாக்க முடியும் அப்படிங்கிறார் வந்தவர். ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, பூரா அறுத்து துண்டு போட்டார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. என்ன சாமி எல்லா பழமும் நீங்களே சாப்பிட்டீங்களே, நம்ம மனுஷன் ஆயிருச்சு. இது என்ன ஆச்சு, 7 தாதுக்களாக திருப்பி என்ன ஆகுது, மலமாகுது. மலம் கழிவு பொருளாகி இது இந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்தது, பூமியில இருந்து வந்தா, திருப்பி எங்க போச்சு, பூமிக்கே போகுது. திருப்பி அது உரமாகுது, அதனுடைய சத்து பொருள் எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு வருது. அப்புறம் இந்த சுழற்சி முறை நடந்து கொண்டேதான் இருக்கு உலகத்துல. ஒரு ரோஜா செடி எத்தனையோ நம்ம என்னென்னமோ செய்யறோம்னு சொல்றோம். அற்புதமாக நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து கலர் கலரா வச்சிருக்காங்க. ஒரு குச்சியை வாங்கிட்டு நட்டு வைக்கிறோம். 3 மாசம் ஆன உடனே லேசா துளிர் விடுது. அடடா தினம் போய் பார்ப்போம். கடையில என்னதான் 5 ரூபா கொடுத்து ரோஜா பூ வாங்கினா கூட அது பெருமை இல்லை. நம்ம வச்சு நம்ம உழைப்பின் பயன் கொண்டு வருதும் போது எவ்வளவு ஆத்ம திருப்தி ஆத்மானுபூதியா இருக்குது. போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 5-6 மாசம் வெயில் காலம் வரும்போது ஒரு மொட்டு வந்துடும். அடடா மனம் மகிழ்ச்சியா இருக்கும். சும்மா போய் பிள்ளை குட்டி சகல பேர்களும் போய் பார்ப்போம். அதன் பிறகு அது மலர்ந்து மனம் வீசும். எங்கேயோ இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் அந்த வாசனையை தெரிஞ்சு வந்து அதுல தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு அது பசியாறி செல்லுது. திருப்பி ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஒரு இதழ் கூட இல்ல, அந்த வெறும் கட்டை மட்டும் இருக்கு. அதுவும் ஒரு நாள் பார்த்தா கீழே விழுந்து காணவே இல்லை. எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போச்சு? அது மாதிரிதான் அந்த வாழ்க்கை. மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கே தான் போக போறோம். இந்த உடல் பஞ்சபூத கூற்றுன்னு சொல்றமே, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு சொல்ல. ஆக அழிந்து போகக்கூடிய பொருள்கள்ல மனிதன் அங்க பற்று வச்சுக்கிறான். தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று, மக்கள் பற்று. இந்த அதிகாரப்பற்று எதனால வருதுன்னா, இந்த உடலை தான் என்று தவறாக மனிதன் கருதி கொள்வதனால் தன்னை முன்ன வச்சுக்கணும்னு நினைக்கிறான். இறைவனை மறந்துடுறான். அறிவுங்கிறது செயல்படல, மனம்ங்கிறது செயலுக்கு வந்துருது. அதான் தான் என்ற அதிகாரப்பற்று. இந்த உடலை சார்ந்த சேர்ந்த, ஏன்னா தானா வாழ முடியாது, அதுக்காக ஒரு குடும்ப அமைப்பு, பொருள் தேடணும், பொருள் பற்று மக்கள் பற்று வந்துருது. எதுக்காக இந்த குடும்பம் அமைக்கப்பட்டதுங்கிற நோக்கம் மறந்து போனதுனால ஏற்பட்டதுதான். இந்த தான் தனது என்பதனால ஏற்பட்ட 6 துர்க்குணங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த 6 துர்க்குணங்கள் வயப்பட்டு செயல் செய்யும் போது அதான் கண்ம வினை பதிவுகள். ஆணவம் என்பது, ஆண் என்றால் மனிதன், அவமாகி போறதுன்னா கெட்டு போறது. மனிதன் கெட்டு போன இடம் அதான் 6 துர்க்குண வயப்பட்ட நிலை. அப்ப நான் மனிதன் மனிதன் மனிதனே நினைக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகநிலை பதிவுகள் எல்லாமே வெளிப்பட்டு, ஏன்னா ஏற்ற நாள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அங்க உள்ள அடங்கி இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய தெய்வாம்சம் மறந்து விடுகிறது. அப்ப கண்ம வினைப்பதிவுகளுக்கு ஆட்படுகிறான். 6 துர்க்குண வயப்பட்டு ஒரு மனிதன் செயல் செய்யும் போது அந்த செயல்கள் எவ்வாறு இருக்கும்? பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இதுதான் பஞ்சமா பாதகங்கள். இதுதான் கண்ம வினைப்பதிவுன்னு சொல்லக்கூடிய, தொடர்ந்து பாரம்பரியமாக வித்துல வந்துகிட்டே இருக்கு. இந்த மாயை, அதான் ஆணவம் கண்மை மாயைன்னு சொல்லக்கூடியது. மாயை, இந்த உலகம் மாயையானது. உண்மைக்கு மாறானதெல்லாம் மாயை, மயக்கம், அவ்வளவுதான். மனமது இயற்கையின் மகாபெரும் நீதி எல்லோ
மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம் மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர். ஏன்னா மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம். அந்த மயக்கம் என்பது இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நாம் வாழும்போது அதுதான் மாயை. இது உருண்டையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டு ஏதோ தட்டையாக இருப்பது போல் நாம் அதன் மேல் உட்கார்ந்து இருப்பது போல் நினைத்தால் அதுதான் மாயை. இந்த உண்மைகள் எல்லாம் நமக்குள்ளார இருந்தும் கூட நம்ம அடிக்கடி மறந்து விடுகிறோம். அது இந்த உலக பொருள்கள் இருக்கக்கூடிய பற்று. அப்போ அந்த பற்று அற்றது பற்றெனில் உற்றது வீடு. ஜீவன் முக்தி, ஜீவனோட இந்த உடல்ல உயிர் இருக்கும் போதே முக்தி நிலைங்கிறத மகரிஷி நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார். ஏன்னா மென்டல் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய மனதனுடைய அலைச்சூழல் வேகத்தை திடீர்னு நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம உலக பொருள்களோட தொடர்பு கொண்டு, சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டு, இயற்கையோடு தொடர்பு கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கோம். அந்த நிலையில எந்த இடத்திலையும் பிணக்கின்றி இணக்கத்தோடு அமைத்துக் கொள்வதற்கு நம்முடைய மனதையும் நம்முடைய அறிவையும் தயார்படுத்துறது தான் துரியாதீத தவம். எந்த ஃப்ரீக்வன்சியில நம்மளை ஃபிட் பண்ணிக்கணுமோ அந்த நிலைக்கு வர்றதுக்குரிய ஒரு பயிற்சி தான் துரியாதீதம். பயிற்சி செய்ய 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 எப்படி பழனிமலையை நேர்ல பார்த்த உடனே பழைய காட்சி போயிருச்சோ அது மாதிரி பாவனை ஒரு நாள் சாதனையாக்கும். அந்த நிலைக்கு உயர்த்தும் போது நம்ம ஜீவனோட இருந்துகிட்டே இதுவரைக்கும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தொழிற்சாலையையும் என்னுடைய பணக்காரத்தன்மை என்னுடைய அறிவில் உயர்வு அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஈகோவா நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மனம். அதை விட்டுட்டு மனம் விரிஞ்சு பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு அடடடடடா பிரபஞ்சத்துக்கு அப்பாலையும் போனா நம்ம யாரு? தூசுலையும் தூசு நம்ம இல்லவே இல்லை. ஏன்னா இந்த பூமியும் 25,000 மைல் சுற்றளவு உடையது. மணிக்கு 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கு ஒரு பெரிய உருண்டை. இத போல 19 லட்சம் மடங்கு பெருசுன்னு சொல்ற சூரியன் ஒரு ஊத்தப்ப சைஸ்ல இருக்கு. இந்த பூமியில இருந்து 2,30,000 மைல் தொலைல இருக்கிறதுனால அந்த நிலா இட்லி மாதிரி இருக்கு. நிலாவில இருந்து இந்த பூமியை பார்த்தா உண்டா தெரியுது. அதுல எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள்ல நாமளும் ஒரு ஆளு. இன்னும் இந்த சந்திரன்ல இருந்து பாக்குறத விட இன்னும் பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு நிற்கும் போது ஒண்ணுமே இல்லை. இன்னும் சுத்தவெளி வரைக்கும் போயிட்டோம்னா எதுவுமே ஆற்றல். இப்போ அந்த நிலையில போய் இருந்து இருந்து பழகும் போது அதான் முக்தி என்றால். உங்களுக்கு மகரிஷியுடைய வாழ்க்கை வழக்கம் புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. யானைக்கு முக்தி, முதலைக்கு மோட்சம். அவங்க அம்மா அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் மகரிஷி அந்த குடுவாஞ்சேரியில யாரோ ஒரு இறந்து போயிட்டாங்க. அங்க போயிட்டு வந்த உடனே அம்மா கிட்ட கேக்குறாரு, என்ன அது விளக்கெல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்களே? அதான் மோட்ச விளக்கு. அவரு மோட்சத்துக்கு போயிட்டார். செத்து போயிட்டாரு அதான அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்ப விவரம் தெரிஞ்சிருச்சு குழந்தைக்கு. இப்ப நீங்க இத்தனை நாள் இப்ப இன்னைக்கும் அதே மாதிரி முதலைக்கு முக்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அம்மாக்கு அந்த முதலையும் செத்து போச்சு, யானையும் செத்து போச்சு. அதுதான். ஆனா நம்ம உண்மையான அதுல விளக்கம் என்ன அப்படின்னா, முக்தி என்று சொல்லும் போது முற்றி விட்டது. ஒரு பூ அது பிஞ்சாகிறது, பிஞ்சு காயாகிறது, காய் கனியாகிறது. காய் முற்றினால்தான் கனியாகும். அதுதான் முக்தி, முழுமை பேரு. தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க கூடியதுதான் அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு. ஒரு பழம்தான் இன்னொரு புதிய மரத்தை கொண்டு வர முடியும். ஒரு காய், ஒரு பிஞ்சு, ஒரு பூ ஒரு புதிய உயிரை கொண்டு வர முடியாது. இப்ப தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதியில இருந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த மனித வாழ்க்கைய 4 பிரிவுகளாக்கி கொடுத்தாங்க. இளமை நோன்பு காலம், அறிவாட்சி திறனை உயர்த்தி கொள்ளும் காலம், பர்சனாலிட்டியை டெவலப்மெண்ட் செய்து கொள்ளும் காலம். அதத்தான் பிரம்மச்சரியம் என்ற ஆண்களுக்கும் பாவை நோன்பு காலம் என்று பெண்களுக்கும் கொடுத்தாங்க. பிரம்மத்தை பற்றிய இறைநிலையை பற்றி உணர்வது. இறைநிலை எங்கேயோ இல்லை, செயல்களிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது. கைய தட்டுனா சத்தம் வருது. தட்டிய செயல் என்னது? சத்தத்தை நானா உற்பத்தி பண்ணுனே, செஞ்ச செயலுக்குரிய விளைவு. இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஒவ்வொருவரும் இளமை காலத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை இளமை நோன்பு காலம் என்று வைத்திருந்தார்கள். குருகுல வாசங்களின் மூலமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி
இந்த ஆண்டாள் பாசுரத்துல கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, மை தீட்ட மாட்டோம் பூச்சூட மாட்டோம், ஏன்னா இறைவனுக்காக நோன்பு இருக்கிறோம்னு பாடுவாங்க. இப்போ அந்த இறைவனை பற்றி நினைக்கும் போது இந்த உடல் என்ற நிலை மறந்து விட வேண்டும். அந்த நிலைக்கு போறது அவங்க பக்தி மார்க்கத்துல ஒரு வழியாக கொண்டு வந்து அதன் பிறகு ஞான மார்க்கமாக விளக்க வழிக்கு வருது. அந்த வகையில 20 வயது வரைக்கும் பின்னாடி இல்லறம் ஏற்று ஆயுள் பரியந்தம் வாழ்க்கைய அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளும் காலம்தான் இளமை நோன்பு காலம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம் பாவை நோன்பு காலம். 20 வயது வரைக்கும் பெற்ற அந்த அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்ட அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடம் இல்லறம். அதைத்தான் கிரகஸ்தம் நாங்க மகரிஷி சொல்லும்போது, இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து. இப்ப இல்லத்துல இருந்து பிள்ளைகளை தன்னுடைய வித்தைகளை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்து வாரிசுகளை உருவாக்கி மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அமைக்கப்பட்டதான் குடும்பம். இந்த ஆணோ பெண்ணோ அங்கே இளமை நோன்பு காலத்தில் தங்களை தயார்படுத்தி இருந்தார்கள் என்றால் இந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். அந்த குடும்பத்திலே பெற்ற ஒரு அனுபவமும் அவர்களுக்கு இருக்கு. இப்ப இளமை நோன்பு காலத்தில் பெற்ற அறிவு பிளஸ் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பெற்ற அனுபவம், இது 2 அறிவு இவங்களுக்கு கூடி போயிடுச்சு. ஒரு 40-45 ஆகுது, புத்தி வந்துட்டா பிள்ளை கையில பொட்டிச்சாவியை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு கூட மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவங்க இளவரசர்களுக்கு பட்டம் சூட்டி விட்டு வனத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் வானப்பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய வனப்பிரஸ்தம். உயிரை உணர்வது, இறைநிலையை உணர்வணும். இவ்வளவு காலம் கட்டி காத்தது போதும்டா சாமி, ஆள விடுங்கன்ட்டு. இப்பயாவது போற காலத்துல புண்ணியத்தை தேடிக்கணும், பாவத்தை எல்லாம் கழிக்கணும்னாக்கா என்னைய உணரணும், இறைநிலையை உணரணும். அதற்காக வனங்கள்ல போயிருந்து ஏற்கனவே இருந்த குருமார்கள் கூடயே போயிருந்து தன்னை அறிந்தார்கள், தலைவனை அறிந்தார்கள். இப்ப 3 அறிவு அவங்களுக்கு கிடைச்சது. எப்ப இளமையில கிடைச்ச அறிவு தன்னை உயர்த்தி கொண்டது, குடும்பத்தில இருந்து பெற்ற அறிவு, அடுத்தது தன்னையும் உணர்ந்து இறைநிலையும் உணர்ந்த அந்த ஆன்மீக அறிவு. இந்த 3 இருக்கு. இதோட முடிஞ்சு போச்சா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, கொடுக்கப்பட்டது கொடுப்பதற்காக, எனக்காக அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் தொண்டு, அதான் சந்நியாசம்ங்கிற வார்த்தையில சொன்னாங்க. இப்ப இந்த 3ஐயும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். இதத்தான் மனவளக்கலையில மகரிஷி வகுத்து கொடுத்து, இப்ப குருகுல வாசங்களுக்கு போக முடியாது, அந்த 4 வகையான வாழ்க்கை முறையும் இந்த மனவளக்கலையிலேயே நாம் செய்ய முடியும் என்பதை காட்டி சென்றிருக்கிறார். அதற்கு இந்த துரியாதீத தவம் மிக 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 அவசியமான தவம். அந்த தவத்தை நம்ம செஞ்சு செஞ்சு அதுல ஈடுபாடு கொள்ளும் போதுதான் எதையுமே எதிர்பார்க்காமல், நான் இதை செய்கிறேன், எனக்கு இன்னது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்றி. ஏன்னா இங்க பற்றுக்கள் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் வரும். அற்றது பற்று அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது எதுலையுமே எதிர்பார்ப்பு இல்லை. இறையாற்றல் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறது, அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறையாற்றல் என்பது எங்கேயோ இல்லை, என்னுடைய வினைப்பதிவுகளுக்கேற்ப இப்பொழுது நிகழ்ச்சிகள் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரக்கூடியது இந்த துரியாதீத தவத்தின் மூலமாகத்தான். நமக்கு வாழ்க்கையில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சிக்கல்களை வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நான் காலையில சொன்னேன் இல்லையா, யாருக்கான ஏதாவது வேணும்னா அது கேளுங்க என்ன சொன்னேன், அதனால சொன்னாங்க. ஆனா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அதை நம்ம குழம்பிக் கொள்ளவே வேண்டியதில்லை. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், இந்த 6க்கேற்பத்தான் மனித வாழ்க்கையில அந்த நிகழ்ச்சி நடக்குது. இயற்கையில வரக்கூடிய நிகழ்ச்சிகள் விதியின் விளைவு. மனிதன் முயன்று எது, இந்த உணவு, இதெல்லாம் மனிதன் முயன்று செயல் செய்வதனால ஏற்படக்கூடியதெல்லாம் வினையின் விளைவு. இப்ப வினையின் விளைவை சரி செய்து கொள்வதற்கு இந்த துரியாதீத தவம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதே போல எது வந்தாலும் ஏற்று, இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த உடலுக்கும் மனதுக்கும் வேணும்னாக்கா அதுக்கு இந்த துரியாதீத தவம் நமக்கு உதவியாக இருக்கிறது. சரி, இப்ப எல்லாரும் ஒரு துரியாதீத தவம் செய்து விட்டு அதன் பிறகு நம்ம மீண்டும் இதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பயிற்சி என்றும் போது கூட்டுத்தவம் என்பது வேறு, பயிற்சி என்பது வேறு. பயிற்சி காலங்கள்ல பயிற்சியாளர்
உண்மையை உணர்ந்து அந்த தவத்துல முழுமையாக ஈடுபடணுங்கிற நோக்கத்துல இங்க விளக்கி 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 அகத்தாய் பயிற்சியாக இருந்தாலும் சரி அல்லது தவ விளக்க பயிற்சியாக இருந்தாலும், அதுக்கு பேரே தவ விளக்க பயிற்சி. இதுல எடுத்த உடனே ஆக்கினை, துரியம், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் அப்படி இல்ல. அதை எலாபரேட் பண்ணி மகரிஷி எந்த மாதிரி அங்க பர்சனாலிட்டி கோர்ஸ்ல எல்லாம் நடத்தினாரோ அதே மாதிரி இப்ப நம்ம நடத்த போறோம். எல்லாரும் இன்னைக்கு அந்த தவத்துல அற்புதமாக உணர முடியும். நிறைய பேர் இந்த துரியாதீத தவத்தை பாவனையாகவே இருப்பதாக பலரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கற்பனை மாதிரி இருக்குங்க, போறது வர்றதுங்கிறது. செய்து செய்து அனுபவித்து பார்க்கும் போதுதான் நாம நினைக்காத போதே அந்த நிலை நமக்கு கிட்டும். அந்த அமைதி நிலை, அந்த பேரானந்த நிலை எப்ப நமக்கு தடமாற்றம் இல்லாம நம்முடைய செயல்பாடுகள்ல இருக்கமோ அப்ப நம்ம அமைதியான நிலையில இருக்கோம், பேரமைதி நிலையில இருக்கோம். இறைவன் நமக்குள்ள இருந்து உள்ளுணர்வாக இயங்கி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நிலையில இருக்கோங்கிறது அர்த்தம். இப்ப எல்லாம் அமைதியா உட்காருங்க. இடுப்பு, கழுத்து, தலை நேரா இருக்கட்டும். பி ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். இப்ப கூட்டு தவத்துல ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்கினை துரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் ஆக்கினை எடுத்தவர் இருப்பாரு, இன்னொருத்தர் சாந்தியில இருப்பாரு. இப்ப விளக்கிக்கிட்டே இவங்க தவம் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தவம் மனநிலை நிக்காம எங்கெங்கயோ ஓடி போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அது கூட்டு தவங்கள்ல நம்ம நடத்துற முறை. இங்க பயிற்சின்னா அகத்தாய் பயிற்சிகளும் சரி, தவ விளக்க பயிற்சி, இந்த பயிற்சிகளின் போதெல்லாம் நாம அதை விளங்கி கொண்ட நிலையில ஒன்றி நிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் நோக்கம். கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியா நிமிர்ந்து உட்காருங்க. இடுப்பு, கழுத்து, தலை நேரா இருக்கட்டும். தயவு செஞ்சு யாராவது செல்போன் வச்சிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க சாமிங்களா. ஏன்னா நமக்கு இன்னைக்கு அந்த தவம் சிறப்பா அமையறது வாழ்நாள் முழுவதும் நமக்கு குருவினுடைய ஆசிகளோடு அது நீடித்ததாக நிலைத்ததாக இருக்கட்டும். அந்த அமைதி உபகாரம் இல்லைனாலும் உபத்திரவம் இல்லாம, யாருக்காவது இந்த நேரம் வீட்டுல இருந்து அழைப்பு வரும்னா தயவு செஞ்சு அந்த செல்போன் எடுத்துட்டு நீங்க அப்படியே கதவுக்கு வெளியே போயிடலாம். அங்க கீழே போய் அந்த எண்ணங்களை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம். அங்க இடைஞ்சலா இருக்குன்னா இங்கே கூட வந்துடலாம், யாராவது 2 பேர். குருவே துணை. தரையில உட்காருங்க, உட்காருங்க. இல்ல இந்த மேடையில கூட உட்காருங்க, எங்க வேணாலும் உட்காரு, தரையில உட்காராதே. எல்லாரும் கன்வீனியன்ட்டா உட்காந்துட்டீங்களா? இல்லைன்னா இங்க மேடையில இடம் இருக்கு, தேவைப்படுறவங்க இங்க கூட வந்து உட்கார்ந்துக்கலாம். சரி, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இத சொல்லும் போது எங்குமே நிறைந்த தெய்வீக சக்தி நம்மை சுற்றிலுமாக தவழுவதாக பாவிக்க வேண்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உங்களுடைய உடம்பவே நினைச்சு பாருங்க. அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு உடலுக்குள்ளாக பாயறத உணர முடியும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்துறோம், அவங்க உயிரோட இருந்தாலும் இல்லை என்றாலும். ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கிக் கொள்வோம். துரியாதீத தவம் ஏற்ற இருக்கிறோம். தொடக்கம் ஆக்கினை. மகாசக்தி குண்டலினி அனைவருக்கும் ஆக்கினா சக்கரத்திலே நன்கு இயக்கம் பெறட்டும். புருவத்திடையே மனதை நிறுத்தி தவம் ஏற்றுங்கள். கூர்ந்து கவனிங்க. ஒரு லேசான அழுத்தம் அல்லது லேசான சுழற்சி அல்லது ஒரு குறுகுறுப்பு, ஒரு சூடு, ஏதோ ஒரு உணர்வை உணர்றோம்.
கூர்ந்து கவனிங்க. எந்த உணர்வு தெரியுதோ அதையே மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணணும். அதையே நினைக்கணும், அங்கேயே நினைக்கணும், மனதை நிறுத்தி பழக்கணும். எந்த உணர்வை ஆக்கினையில உணர்றீங்களோ அந்த உணர்வோட அப்படியே உச்சிக்கு மனதை கொண்டு போயிருங்க. துரியம் மகாசக்தி குண்டலினி அனைவருக்கும் துரியத்திலே நன்கு இயக்கம் பெறட்டும். தன்னை மறவாது பிரிதொன்றையும் நினையாது தான் தானாக லயித்து நிற்கட்டும். ஒரு சின்ன சுழற்சி அல்லது தலை முழுவதுமாக சுழற்சி, ஒரு சின்ன அழுத்தம் புள்ளி அளவிலே அல்லது தலை முழுவதுமாக அழுத்தம். எந்த உணர்வு தெரியுதோ அதையே நினைக்கணும். கூர்ந்து கவனிங்க. எந்த உணர்வோ உச்சியில உணர்றோமோ அந்த உணர்வோடு அப்படியே மனதை மேலே எழுப்பி உச்சிக்கு மேல் ஒரு முளை உயரம் துவாதசாங்கத்திலே மனதை நிறுத்தி தவம் ஏற்றுவோம். இன்னும் மனதால் உயர்ந்து 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 மேலே மேலே மேலே. இப்போது சந்திரனோடு ஒன்றி இருக்கிறோம். பூரண சந்திரன் நாளிலே உச்சிக்கு மேலாக இருக்கக்கூடிய முழு நிலவை பாவிக்கவும். சந்திரகாந்த ஆற்றல் உடலையும் மனதையும் தூய்மை செய்விக்க வல்லது. இன்னும் மேலே மேலே உயர்ந்து 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 இப்போது சூரியனோடு ஒன்றி இருக்கிறோம். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு கோளமாகிய சூரியனுடைய திவ்யமான காந்தலை கதிர்கள் நமது உயிரையும் அறிவையும் தூய்மைப்படுத்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும். இந்த சூரியனை மையமாக கொண்டு சுற்றிலுமாக எல்லா புறங்களிலும் மனதால் விரிறோம் 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 விரிந்து கொண்டே இருக்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்களையும் சூரியன்களையும் உள்ளடக்கி கொண்டுள்ள பிரபஞ்சம் வரையிலே மனதால் விரிந்து நின்று சக்திகளை தவம் ஏற்றுவோம். இதுவே விஸ்வரூப தவம், பேரியக்க கள தவம். மனம் விரிந்து நிற்கட்டும். கோடான கோடி சூரியன்களையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கி கொண்டுள்ள பிரபஞ்சம் எனும் பேரியக்க களம் பெரிய பந்து போன்ற அமைப்பை உடையது. அதற்கு அப்பால் செல்லுகிறோம். சுற்றிலும் சூழ்ந்தும் இருப்பது சுத்த வெளி மெய்ப்பொருள். ஆதி அனாதி விட்டவெளி சூன்யம் இறைநிலை பாழ் என எத்தனையோ பெயர்களால் அழைக்கப்படும் சிவகளத்திலே ஒன்றி நிற்கிறோம். உயிர்கலப்பு பெறுகிறோம். அதுவே நாமாக, நாமே அதுவாக. கும்மிருட்டு அந்த சுத்த வெளியையே மனதால் நினைக்கணும். சிவகள தவம். வாழ்க வளமுடன். மனதால் சுருங்கி 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 மீண்டும் பிரபஞ்சம் எனும் பெரிய களம் வருகிறோம். கோடான கோடி நட்சத்திரங்களுடன் கூடிய பிரபஞ்சத்தை மீண்டும் நினைவு கூர்வோம். மேலும் சுருங்கி 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 சூரியனுக்கு வருவோம். இறங்கி 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 சந்திரன், இன்னும் இறங்கி 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 துவாதசாங்கம். மீண்டும் துரியம் வந்தமர்வோம். உச்சி முதல் பாதம் வரை தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவு விட்டுக் கொள்வோம். உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக அகநோக்கி சிறிது நேரம் தவமேற்றுவோம்.
உடல் முழுவதும் உணர்வாக்கி அந்த உணர்வின் மீதே தவம். வாழ்க்கை நல சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். குடும்ப நல வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழிலிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருக்கமாக தொடர்புடைய அன்பர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்புரியவரேனும் இருப்பின் அவர்களும் மனந்திருந்தே நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரீயம், உலக சமுதாய சேவா சங்கம், ஆழியார் அறிவு திருக்கோயில், சென்னை மண்டலமும் அதனை சார்ந்த அறக்கட்டளைகளும் தவ மையங்களும், திருவான்மியூர் தலைமை மன்றம், தவவிளக்க பயிற்சியிலே பங்கு பெற்றுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் தொழில்களும் ஆன்மீக மேம்பாடுகளும், பொறுப்பாளர்களும் அவர்தம் குடும்பமும் தொழில்களும் ஆன்மீக மேம்பாடுகளும், இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஒரு மழை வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.